This is Shanmugam from State Project Directorate. ஆக்சுவலா அந்த ஸ்டேட் ப்ராஜெக்ட் டைரக்டர் ரூசாவுடைய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தரமான கல்வி அனைத்து மாணவர்களுக்கும் தர்றது. ஸோ இதுதான் நம்மளுடைய முதன்மையான நோக்கம். இதுக்காக வந்து பல அரிய ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லணும்னா வீக்லி ஆன்லைன் ஒர்க் ஷாப். வீக்லி ஆன்லைன் ஒர்க் ஷாப் மூலியமா வந்து கொண்டு அவங்க ஒரு சிலர் வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபீல்டில் வந்து ஷேர் பண்ணி இது மூலிமா நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து லைஃப்ல வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போறதுக்கு அப்ளை பண்றதுக்கு என்ன நம்ம பண்ணலாம் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட அரிய திட்டம் தான் இந்த வீக்லி ஆன்லைன் ஒர்க் ஷாப். ஸோ இதுல வந்து நம்ம சார் வந்து திரு ராஜாராமன் சார் அவர்கள் வந்து இப்போ நம்மளுக்கு இந்த நாள்ல வந்து நிகழ்ச்சி வந்து இது பண்ண போறாரு, ஸ்பீக்கரா வந்திருக்காரு. ஸோ சாரை பத்தி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து பொது நிறுவனத்தில் முதுகலை பட்டம் மற்றும் ஆசிரியர் பட்டய பயிற்சி படிச்சிருக்காரு. ஸோ அது இல்லாம தமிழ்நாடு அரசின் தலைமை செயலகத்துல இருக்கிற தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறையில் உதவி பயிற்சி அலுவலராக ஒர்க் பண்ணியிருக்காரு. 2009 வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருக்கியா, அதுல வந்து உள்ளிட்ட குடிமை பணிகளுக்கான கம்பைன்டு சிவில் சர்வீஸ் தேர்வுல வெற்றி பெற்று இறுதி நிலை சென்றிருக்காரு. 2010 வந்து சார் வந்து அதுல நடைபெற்ற ஒருங்கிணைந்த பாதுகாப்பு படை அதிகாரிகளுக்கான கம்பைன்டு டிஃபென்ஸ் சர்வீஸ், ஸோ இதுல வந்து தேர்ச்சி பெற்றிருக்காரு சார். ஸோ அதுல வந்து மெயினா இன்னும் வந்து அவர் வாங்கின விருதுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அணிவகுப்புக்காக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவின் இளம் அறிஞர் விருது, பாரதி யுவகேந்திரா அமைப்பின் சுவாமி விவேகானந்த விருது போன்ற அரிய விருதுகளும் சார்ந்திருக்காரு. இது இல்லாம சன் டிவி, விஜய் டிவி, இதுல வந்து தமிழ் பேச்சு என் உயிர் மூச்சு அப்படின்ற ஒரு சில நிகழ்ச்சியிலையும் அவங்க சார் கலந்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து சார் வந்து நம்ம நிகழ்ச்சியில வந்து அவர் பேச வேண்டியது என்ன பேச போறாருன்னா, நிகழ்ச்சியில வந்து வெல்வதற்கே வாழ்க்கை என்ற தலைப்புல வந்து சார் நம்மளுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து ஷேர் பண்ண போறாரு. சார், தேங்க்யூ வெரி மச் சார் ஃபார் அக்செப்டிங் அவர் ரிக்வெஸ்ட். ஸ்டார்ட் பண்ணுங்க சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அருமையான நேரத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நல்லதொரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ரூசாவுடைய ப்ராஜெக்ட் டைரக்டர் மிஸ் விஜயலட்சுமி மேடம் டிஆர்ஓ அவர்களுக்கும் மற்றும் கொடைக்கானல் கல்லூரியுடைய முதல்வர் அவர்களுக்கும் இந்த அற்புதமான நிகழ்வில் கலந்து கொண்டு ஏதாவது ஒரு 4 விஷயம் யாரோ ஒருத்தவங்களை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, கவர்மெண்ட் ரூசால இருந்து நிறைய ஃபன் பண்ணி நமக்காக ஒரு ஸ்பீக்கரை கூப்பிட்டு வந்து பேச வைக்கிறாங்க. ஸோ ஏதாவது ஒரு விஷயம் நம்ம அதில் தெரிஞ்சுக்கலாம்ன்ற ஒரு ஆர்வத்தோடையும் ஒரு ஏக்கத்தோடையும் ஒரு எதிர்பார்ப்போடையும் இங்கே வருகை புரிந்திருக்கக்கூடிய அனைத்து கொடைக்கானல் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியுடைய மாணவிகள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம். ஸோ இந்த அருமையான காலை வேளையில வெல்வதற்கே வாழ்க்கை, என் லைஃப்ல வந்து எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு 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 சென்டென்ஸ் இருக்கு. அது ஒரு ப்ராவர்ப்னு சொல்லலாம், இல்லை சென்டென்ஸ் சொல்லலாம், இல்லை சேயிங் சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். லைஃப் இஸ் ஒன் டைம் ஆஃபர், யூஸ் இட். அதுதான் அந்த வாக்கியம். நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நான் வந்து ரசிக்கக்கூடிய ஒரு வார்த்தை அப்படின்னா, என்னுடைய டைரியில இருந்து என்னுடைய ஆஃபீஸ்ல இருந்து எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வார்த்தை இருக்கும், லைஃப் இஸ் ஒன் டைம் ஆஃபர், யூஸ் இட் அப்படின்னு. ஏனென்று சொன்னால் வந்து ஔவையார் சொல்லுவாங்க, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கூன் குருடு இன்றி பிறத்தல் அரிது அப்படின்னு ஒரு பாடல் பாடியிருப்பாங்க. ஸோ இந்த மானிட பிறவியில, இந்த ஒரு பிறவியில அதுவும் மானிடராய் பிறந்து, அதுவும் மானிடராய் பிறப்பதற்கே நல்ல மாதமும் செய்திட வேண்டுமம்மா அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க.
ஸோ இப்படிப்பட்ட ஒரு மானிட பிறவி நமக்கு கிடைச்சிருக்கு. இதுல நீங்கெல்லாம் வந்து இன்னைக்கு கல்லூரி படிப்புக்கு வந்திருக்கீங்க. இன்னைக்கு இந்திய அளவுல +2 முடிச்சுட்டு கல்லூரிக்கு போகக்கூடிய மாணவிகளுடைய சதவீதம், அதாவது பெண்களுடைய சதவீதம்னு எடுத்துட்டோம்னா, நேஷனல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன் சொல்றது வெறும் 33.5% மட்டும்தான். ஆனால் தமிழ்நாட்டுல +2 முடிச்சுட்டு உயர்கல்விக்கு வரக்கூடிய பெண் குழந்தைகள், பெண்களுடைய எண்ணிக்கை, அதாவது +2 முடிச்சுட்டு கல்லூரி படிப்புக்காக கல்லூரியில் அடியெடுத்து வைக்கின்ற மாணவிகளுடைய சதவீதம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 55.6%. ஸோ கிட்டத்தட்ட வந்து தேசிய சராசரியை விட நம்ம தமிழ்நாட்டுல 2 மடங்கு பெண் குழந்தைகள் வந்து இன்னைக்கு கல்வி நிறுவனத்துக்கு கல்லூரிக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்படின்னா இந்த மிகப்பெரிய வெற்றி தமிழ்நாட்டுக்கு எப்படி கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மற்ற மாநிலங்களை விட உயர்கல்வியில, அதுவும் பெண் கல்வியில நம்ம இந்தியாவுக்கே முன்மாதிரியான முதல்நிலை மாநிலமா நம்ம திகழ்ந்துட்டு இருக்கோம். அப்படின்னா இதற்கு பின்னாடி நம்மளுடைய தமிழ்நாடு அரசும், தமிழ்நாடு அரசின் கீழே இதுக்கு மும்முரமா செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ரூசா போன்ற அமைப்புகள், அது மட்டுமல்லாமல் கல்லூரி முதல்வர் உள்ளிட்ட கல்லூரி நிர்வாகம் சார்ந்த அமைப்புகள், இவர்களுடைய பெரும் முயற்சி மற்றும் கூட்டு முயற்சி அதனுடைய விளைவாகவும், அது மட்டும் இல்லாம அரசு கொண்டு வருகின்ற பல்வேறு நலத்திட்டங்கள் காரணமாகவும் தான் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு இன்னைக்கு இந்திய அளவுல சாதனை பெற்று விளங்குறாங்க. ஸோ அப்ப இங்க வந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கக்கூடிய பெண் குழந்தைகள்லாம், மாணவிகள்லாம் ஒரு விஷயத்தை யோசிக்கணும். தேசிய அளவுல 100 பெண் குழந்தைகள் இருக்காங்கன்னா, அந்த 100 பெண் குழந்தைகள்ல வெறும் 35 குழந்தைகள் தான் வந்து +2 முடிச்சுட்டு காலேஜுக்கு போகக்கூடிய வாய்ப்புகளே கிடைக்குது. மீதி 65% குழந்தைகளுக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்படுது. குழந்தை திருமணம், வேலை வாய்ப்பு, அதாவது குடும்ப வறுமை காரணமா வேலைக்கு போறது, இந்த மாதிரி பல்வேறு காரணங்களால வந்து அவர்கள் வந்து கல்லூரிக்கு போக முடியாத ஒரு சூழல் ஏற்படுது. ஸோ அந்த கல்லூரிக்கு போக வாய்ப்பு கிடைத்த ஒரு கிஃப்டட் சைல்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு வரம் பெற்ற அந்த 35 பேர்ல நீங்களும் ஒரு ஆளா இருக்கீங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, 135 பேர்ல நீங்களும் ஒரு ஆள். இதுவே வந்து ஒரு பெரிய கிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னால் இந்தியாவுல பிறந்த 100 பெண் குழந்தைகள்ல 65 பெண் குழந்தைகளுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அது கிடைத்திருக்கிறது. அதை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்க போறீங்க அப்படின்றதுலதான் உங்கள் வாழ்க்கையின் வெற்றி அமைந்திருக்கிறது. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இன்னைக்கு நம்ம ரூசா ப்ராஜெக்ட் டைரக்டர் மேடம் மிஸ் விஜயலட்சுமி மேடமே எடுத்துக்கலாம். அவங்க வந்து டெப்டி கலெக்டர் ஆகி குரூப் 1 டிஎன்பிசி குரூப் 1 எழுதி அதில் டெப்டி கலெக்டர் பாஸ் பண்ணி ப்ரொமோஷன்ல டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ ஆஃபீஸர் கேடர்ல இன்னைக்கு ப்ராஜெக்ட் டைரக்டரா ரூசால இருக்காங்க. அடுத்து இன்னும் ஒரு 4-5 ஆண்டுகளில் வந்து ஐஏஎஸ் பதவி உயர்வோட மாவட்ட ஆட்சியராக வலம் வரக்கூடிய வாய்ப்பு மேடத்துக்கு இருக்கு. அவங்க பிறந்தது பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு எளிய குடும்பத்துல தான் பிறந்தாங்க. அதே மாதிரி அவங்க படித்தது பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய குந்தவை நாச்சியார் அரசினர் மகளிர் கலைக்கல்லூரி. பாருங்க, ஒரு சாதாரண ஒரு கவர்மெண்ட் காலேஜ்ல படிச்சுட்டு இன்னைக்கு ஒரு டிஆர்ஓ கேடர்ல வந்திருக்காங்க அப்படின்னா அவர்களுடைய அசாத்திய உழைப்பும் அவர்களுடைய தன்னம்பிக்கையும் உண்மையாலுமே பாராட்ட வேண்டிய விஷயம். இங்க இருக்கக்கூடிய நிறைய அரசு கல்லூரி மாணவர்கள் தங்களுடைய முன்மாதிரியா தாராளமா மேடத்தை எடுத்துக்கலாம். ஸோ இவர்கள் இந்த ஒரு சாதாரண ஒரு பின்புலத்துல இருந்து அரசு கல்லூரியில படிச்சுட்டு எந்த விதமான ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்டும் போகாம, ஒரு கோச்சிங்கும் இல்லாம வீட்லயே படிச்சு இன்னைக்கு டெப்டி கலெக்டர் ஆகி இன்னைக்கு ஒரு டிஆர்ஓ கேடர்ல இருக்காங்கன்னா அந்த உழைப்பை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு வாழ்க்கையில எல்லாத்துக்கும் எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடைக்கிறது இல்லை. அரிஸ்டாட்டில் ஒண்ணு சொல்லுவாரு, உறங்குபவன் மட்டும் சோம்பேறி அல்ல, முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் இருந்தும் அதன் முன்னேறாமல் இருப்பவனும் சோம்பேறியே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு முன்னாடி ஏராளமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் எப்படி உயர்ந்த நிலைக்கு அடையணும், உயர்ந்த நிலைக்கு எப்படி போகலாம் அப்படின்றத நீங்கள் அதை சிந்தித்து செயல்படுத்த வேண்டும்.
இப்ப என்னுடைய லைஃபை எடுத்துட்டீங்கன்னா, எங்க அப்பா படிச்சது வெறும் 5th ஸ்டாண்டர்ட் தான். எங்க அம்மா படிச்சது 8th ஸ்டாண்டர்ட் தான். எங்க அப்பாவும் அம்மாவும் படிக்கவே இல்ல. எங்க அப்பாவுக்கு கையெழுத்து கூட போட தெரியாது. நான் படிச்சதெல்லாம் அரசு பள்ளியில தான் படிச்சேன். கள்ளக்குறிச்சியில இருக்கக்கூடிய, இப்ப கள்ளக்குறிச்சி மாவட்டமா இருக்கு. அந்த கள்ளக்குறிச்சியில ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில தான் 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சேன். அதுக்கப்புறம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில தான் என்னுடைய ஹையர் ஸ்டடீஸ முடிச்சுட்டு டீச்சர் ட்ரெய்னிங் படிக்க போனேன். நானும் சின்ன வயசுல எல்லா பிள்ளைங்களும் மாரி விளையாட்டு போக்கா தான் இருந்தேன். ஒரு சம்பவம் என் வாழ்நாளையே மாத்துச்சு. எங்க அப்பா வந்து ஆயில் பிசினஸ் பண்றவங்க. அதாவது எண்ணெய் வியாபாரம்னு சொல்லுவாங்க. நிலக்கடலை எண்ணெய வந்து அந்த செக்குன்னு சொல்லுவாங்க. அந்த செக்குல போட்டு ஆட்டி, அந்த நிலக்கடலை எண்ணெய கொண்டு போய் கடைகள்ல குடுத்து பணம் வாங்கிட்டு வரணும். ஒரு நாள் என்ன பண்றாரு எங்க அப்பா, நான் எப்பயுமே ஒரு 5 ரேங்க்குள்ள வந்துருவேன். ஒரு நாள் 10 ரேங்க்கு தாண்டி போயிட்டேன். இதுவரைக்கும் எங்க அப்பா நான் பிறந்ததிலிருந்து இந்த நாள் வரை என்னை ஒரு வாட்டி கூட அடிச்சதே கிடையாது. அப்ப என்ன பண்றாரு, என்ன போய் இன்னொன்னையும் சொல்லிடுறேன் இந்த இடத்துல. அதே மாரி எங்க அப்பா எங்கள அடிச்சதும் இல்ல, திட்டினதும் இல்லன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அதே மாரி நான் பிறந்ததுல இருந்து ஒரு காலேஜ் டிகிரி டீச்சர் ட்ரெய்னிங் படிக்கிற வரைக்குமே, எங்கள் அம்மாவிடம் அடி வாங்காத நாளே கிடையாது. அது எப்படி? எங்க அப்பா அடிக்கவே மாட்டாரு, திட்டவும் மாட்டாரு. ஆனாலும் எங்க அம்மா அடிக்காம இருக்க மாட்டாங்க. எங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா, அவ்வளோ ஒரு டெரர். ஸோ இப்படிப்பட்ட சூழல்ல தான் வளர்றோம். அப்போ வந்து ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, ரேங்க் கார்ட்ல 5 ரேங்க்குள்ள வந்துருவேன். ஒரு நாள் 10 ரேங்க் தாண்டி போயிடுச்சு. அப்ப எங்க அப்பா என்ன பண்றாரு, "நீ போய் வசூல் வாங்கிட்டு வா" அப்படின்னு சொல்றாரு. உடனே நான் கடைக்கு போய் ஒரு திருப்பதி சாமின்னு ஒரு கடை. அந்த கடையில போய், "அண்ணா அண்ணா அப்பா வசூல் வாங்கிட்டு வர சொன்னாரு" அப்படின்னு சொன்னேன். எப்படி? எண்ணெய் வந்து நிலக்கடலைய நாங்க வித்திருக்கோம். கடன் அவரு வாங்கியிருக்காரு. பணத்த குடுக்கணும். பணம் வாங்குறதுக்காக நான் போறேன். அப்ப அவரு என்ன சொல்றாரு, "10 நிமிஷம் வெயிட் பண்ணுப்பா. வியாபாரம் நடக்குது. நில்லு" அப்படின்னாரு. ஆனா நானும் ஒரு 10 நிமிஷம் நிக்கிறேன். அடுத்து ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு என்ன பண்றேன், "அப்பா அண்ணா அண்ணா அப்பா வசூல் வாங்கிட்டு வர சொல்றாரு" அப்படின்னு. "ஏய் கழுத! உனக்கு அறிவு இல்ல? ஒரு முறை சொன்னா உனக்கு புரியாது. நில்லு. வியாபாரம் நடக்குதுல்ல" அப்படின்ட்டாரு. எனக்கு பாத்தீங்கன்னா, அந்த டைம் என் கூட 8ஆம் கிளாஸ் படிக்கிற பிரியா கருவேப்பிலை கொத்தமல்லி தழை வாங்க வந்துச்சு. அத பார்த்து எனக்கு கண்ல ரத்த கண்ணீர் வராத குறை தான். அப்படியே கண்ல தண்ணி முட்டிக்கிட்டு நிக்குது. அடுத்து ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு, அவர் ஒரு ரூ. 100 வரவு வச்சுட்டு என்ட்ட அந்த பணத்த குடுத்தாரு. அத நேரா எடுத்துட்டு போய் எங்க அப்பாட்ட குடுத்துட்டு, எங்க அப்பாட்ட நான் சொன்னேன், "அப்பா என்ன அடிங்க, திட்டுங்க. தயவு செய்து இனிமேட்டு இந்த மாரி வசூல் வாங்குற வேலைக்கு மட்டும் என்ன அனுப்பாதீங்கன்னு" சொன்னேன். அப்ப எங்க அப்பா சொன்னாரு, "இப்ப புரியுதா? அப்பாவுடைய கஷ்டம் இப்ப புரியுதா? அப்பா மாரி அழுக்கு கைலி, அழுக்கு சட்டையோட, எண்ணெய் பிசுக்கோட இந்த மாரி வியாபாரம் பண்ணி, கடைகள்ட்ட போய் ஒவ்வொரு கடைகள் வாசல்லயும் பணத்த குடுத்துட்டு, எண்ணெய குடுத்துட்டு, பணத்த வாங்குறதுக்கு, இந்த மாரி பிச்சைக்காரன் மாரி நம்ம அசிங்கப்படணும்னா, நீ படிக்காத. இல்ல நல்லா படிச்சு, நல்ல ஒரு வேலைக்கு போயி, நல்ல ஒரு ஏசி ரூம்ல, ஒரு கார்ல போய் இறங்குற மாரி ஒரு நல்ல உத்தியோகத்துக்கு போணும்னா, நீ படி" அப்படின்னு சொன்னாரு. அன்னைக்கு படிக்க ஆரம்பிச்சேன். நான் ஒரு குரூப் 1 ஆபீசர் ஆகுற வரைக்கும், என்னுடைய படிப்பை நான் நிறுத்தவில்லை. இந்த சம்பவம் நடந்தது நான் 8ஆம் வகுப்பு படிக்கும்போது நடந்த இந்த சம்பவம், என் வாழ்நாளையே மாத்துச்சு. அதுக்கப்புறம் நான் தூக்கம் வந்தா கூட படிக்கிறப்ப தூக்கம் வந்தா கூட, எனக்கு வந்து அந்த திருப்பதி சாமி தான் ஞாபகம் வரும். ஐய்யயோ! அங்க போய் எவன் வசூல் வாங்குறது? அதுக்கு ஒழுங்கா படிப்போம் அப்படின்னு சொல்லி, நான் 8வது படிக்கிற அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் நான் நெறைய ஒழுங்கா படிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வந்து அந்த 10த் பப்ளிக் எக்ஸாம் முடிச்ச உடனே லைப்ரரி போக ஆரம்பிச்சேன். என்னுடைய லைஃப்ல என் வாழ்க்கையே மாற்றிய 2 சம்பவங்கள்னா, அதுல மொத சம்பவம் நான் இப்ப சொல்லிட்டேன். 2வது சம்பவம் பார்த்தீங்கன்னா, லைப்ரரி போக ஆரம்பிச்சேன். டெய்லியும் 1 மணி நேரம் எங்க ஊர்ல இருக்கக்கூடிய லோக்கல் லைப்ரரில போயி, தினந்தோறும் செய்தித்தாள் படிக்க ஆரம்பிச்சேன். செய்தித்தாள் படிக்கிறதோட மட்டும் கிடையாது. அந்த செய்தித்தாள ஒரு நோட்டு போட்டு, அந்த செய்தித்தாள்ல வரக்கூடிய செய்திகள நான் நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சேன். ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைய நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா, கேலோ விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைக்க பாரத பிரதமர் திரு மோடி, நரேந்திர மோடி அவர்கள் சென்னையில் உள்ள நேரு விளையாட்டு அரங்கிற்கு வருகை புரிந்து நேற்று அந்த போட்டிகளை தொடங்கி வைத்தார். அதே மாதிரி தைவானில், அதாவது சீனாவுடைய அருகில் இருக்கக்கூடிய, ஒரு காலத்தில் சீனாவால் அடக்கி ஆளப்பட்ட தைவான் அதிபர் தேர்தல் வெற்றிகரமாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. அதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, சீனாவுக்கு எதிராக
சுதந்திரமாக செயல்படக்கூடிய அதிபரை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இன்னிய செய்தித்தாளில் நீங்க படிச்சீங்கன்னா மிக முக்கியமான செய்திகள்ல இந்த 2 செய்திகளை எடுத்துக்கலாம். அப்ப நீங்க ஒரு போட்டித் தேர்வுக்கு தயாராகிறீங்க, இல்ல நாளைக்கு வந்து விஜயலட்சுமி மேடம் மாதிரி நீங்க ஒரு டெப்டி கலெக்டர் ஆகி டிஆர்ஓ ஆகி ஒரு ஐஏஎஸ் ஆகணும், குரூப் 1ல டிஎன்பிசி எழுதி பாஸ் பண்ணணும், இல்ல டைரக்டா யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணும், அப்படிலாம் நீங்க நினைச்சீங்கன்னா இப்பயில இருந்தே நீங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா செய்தித்தாள்கள் படிப்பது. டெய்லியும் நீங்க நியூஸ் பேப்பர் ஒரு மணி நேரம் படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா எழுதி வச்சுக்கிங்க, உங்கள் வாழ்க்கை மாறத் தொடங்கும், உங்களுடைய இலக்கு மாறத் தொடங்கும். ஏன் இப்படி சொல்றேன்னா இன்னைக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் என்று சொல்லக்கூடிய யூபிஎஸ்சி எக்ஸாமா இருக்கட்டும், அதே மாதிரி குரூப் 1 டிஎஸ்பி டெப்டி கலெக்டர் என்று சொல்லக்கூடிய குரூப் 1 எக்ஸாமா இருக்கட்டும், இல்ல முனிசிபல் கமிஷனர் சப் ரிஜிஸ்ட்ரார் என்று போஸ்ட் சொல்லக்கூடிய குரூப் 2 டிஎன்பிசி நடத்தக்கூடிய குரூப் 2 போஸ்டா இருக்கட்டும், இல்ல டைபிஸ்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் என்று சொல்லக்கூடிய குரூப் 4 போஸ்டாக இருக்கட்டும், அதே மாதிரி எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் என்று சொல்லக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய குரூப் பி குரூப் சி பதவிகளாக இருக்கட்டும், இந்த எல்லா அதே மாதிரி பேங்கிங்ல இருக்கக்கூடிய பிஓ போஸ்டா இருக்கட்டும், இல்ல பேங்கிங்ல கிளர்க் போஸ்டா இருக்கட்டும், அதே மாதிரி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு நடத்தக்கூடிய தேர்வுகளா இருக்கட்டும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து டிஆர்பி டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா தேர்வுகளுக்கும் உங்களுக்கு அடிப்படை என்னன்னா செய்தித்தாள் தான். ஏன்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய எல்லா தேர்வுகள்லையும் நீங்க கேள்வித்தாள்களை எடுத்து பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கிட்டத்தட்ட ஒரு 60 to 70% உங்களுக்கு நடப்பு நிகழ்வுகள் என்று சொல்லக்கூடிய இந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல தான் உங்களுக்கு கேள்விகள் கேட்கிறார்கள். அப்ப நீங்க இன்னிலிருந்தே செய்தித்தாள் படிக்கின்ற அந்த வழக்கத்தையும் செய்தித்தாள் படிப்பதோடு மட்டுமல்லாமல் அதை ஒரு நோட் எடுத்து இந்த டேட்டு போட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு தேதி என்ன 20/1/2024 அப்படின்னு போட்டு அதுல ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய முக்கியமான செய்திகள், அந்த செய்திகளை நீங்கள் குறிப்பெடுக்கின்ற வழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதுலயுமே நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப இந்த மாதிரி ஒரு பழக்கத்தை நீங்க ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா நாளைக்கு நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் போய் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 100க்கு 200% நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா நான் முன்கூட்டியே சொல்லிட்டேன், இன்னைக்கு கேட்கக்கூடிய எல்லா தேர்வுகள்லையும் கிட்டத்தட்ட ஒரு 60 to 70% கேள்விகள் உங்கள் நடப்பு நிகழ்வுகளை தான் கேட்குறாங்க. அப்ப செய்தித்தாள்கள் படிக்கின்ற ஒரு வழக்கத்தை நீங்கள் ஒரு ஹேபிட்டா இன்னையிலிருந்து மாத்திக்கணும். இல்ல சார், நான் வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன், ஒரு ஸ்டார்ட் அப் பண்ண போறேன், இல்ல எங்க அப்பா ஹோட்டல் நடத்துறாரு, எங்க அண்ணன் வந்து ஃபினான்ஸ் வச்சிருக்காரு, ஏதோ ஒரு பிசினஸ் அதுல போய் நான் ஹெல்ப் பண்ண போறேன், அப்படியெல்லாம் நீங்கள் கேட்கலாம். நீங்கள் எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் அந்த துறையில் நீங்கள் சிறந்து விளங்க அந்த செய்தித்தாள் பழக்கம் உங்களை வலுப்படுத்தும். ஏன்னா உங்களை சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற விஷயம் நீங்க செய்தித்தாள் படிச்சாதான் உங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கே நீங்க வந்து கல்லூரிக்கு கிளம்புறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் கொடைக்கானல்ல மலர் கண்காட்சி நடக்குது, அப்ப டிராஃபிக்கை வந்து எப்படி எல்லாம் மாத்தி விட்டுருக்காங்க, அன்னைக்கு டிராஃபிக் வந்து எப்படி போகுது, எந்தெந்த ரோடெல்லாம் க்ளோஸ் ஆகுது, எந்தெந்த ரோடெல்லாம் ஒன் வே ஆகுது அப்படின்ற தகவல்லாம் உங்களுக்கு எப்படி வரும்? செய்தித்தாள்கள் படிச்சாதான் உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி நீங்க ஒரு பிசினஸே பண்றீங்கன்னா அந்த பிசினஸ் சார்ந்த உங்களுடைய அறிவை வளர்த்து கொள்ள, பெருக்கி கொள்ள, அதே மாதிரி அதுல வரக்கூடிய விளம்பரங்கள், இப்போ உங்கள் துறை சார்ந்த என்னென்ன விளம்பரம் வருது இதையெல்லாம் தெரிஞ்சு கொள்ள செய்தித்தாள் படிப்பது மிக மிக அவசியம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரக்கூடிய கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், என்னென்ன எக்ஸாம்ஸ் வருதோ அந்த எக்ஸாம்ஸ் எல்லாத்த பத்தியும் தகவல்கள், கால்ஃபர் எல்லாமே உங்களுக்கு நியூஸ் பேப்பர்ல தான் வரும். அப்ப முதல் பணி, முக்கிய பணி, இன்னையிலிருந்து நீங்கள் எல்லாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா செய்தித்தாள்கள் படிக்கிறது. சரிங்க சார், செய்தித்தாள் படிக்கிறோம், நீங்க சொல்ற மாதிரி நாங்க கேட்கிறோம், ஓகே என்ன படிக்கலாம், எந்த செய்தித்தாள் படிக்கலாம் அப்படின்னா, நீங்க இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் தி ஹிந்து இங்கிலீஷ் பேப்பர் வருது, அது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, த ஹிந்து பேப்பர் இஸ் த பெஸ்ட் கோச்சிங் இன்ஸ்டிடியூட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அர்த்தம்னா ஹிந்து பேப்பர் இந்தியாவின் தலை சிறந்த ஐஏஎஸ் கோச்சிங் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்றாங்கன்னா இதையே நான் என் அனுபவத்துல உணர்ந்தேன். என் அனுபவத்திலேயே செய்தித்தாள்கள் படிக்கிற பழக்கம்
எப்படி என் வாழ்க்கையை மாத்துச்சு அப்படின்றத நான் இப்ப சொல்றேன். நான் 10th இருந்து நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டேன். +2ல ஐ காட் ஸ்கூல் ஃபர்ஸ்ட். 1200க்கு 1059 மார்க் எடுத்து எனக்கு இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஒரு ஆசை. சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படிச்சு அமெரிக்கால போய் செட்டில் ஆகணும், கிரீன் கார்டு வாங்கிட்டு அமெரிக்கால போய் செட்டில் ஆகணுன்றதுதான் என்னுடைய ஆசை. ஆனால் +2 முடிச்சுட்டு மார்க் வந்ததுக்கு அப்புறம் எங்கள் வீட்டு சூழ்நிலை என்ன இன்ஜினியரிங் சேர்க்க முடியல. இன்ஜினியரிங்ல சேர்க்க பணம் இல்லை. இப்பதான் வந்து அரசு பள்ளியில படித்த மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு மூலியமா தமிழக அரசே ஹாஸ்டல், காலேஜ் ஃபீஸ் எல்லாமே கட்டிடுறாங்க. அப்போ அந்த ஸ்கீம் இல்லை. அதனால பணம் எங்க அப்பாட்ட இல்லாததுனால டீச்சர் ட்ரைனிங் படிக்க போனேன். அதாவது ஆசிரியர் பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க, டிப்ளமோ இன் டீச்சர் எஜுகேஷன். 2003லாம் எங்க கூட வந்து எம்பிபிஎஸ் டாக்டர் கிடைச்சவங்க கூட அது வேணான்னு சொல்லிட்டு டீச்சர் ட்ரைனிங் படிச்சாங்க. ஏன்னா டீச்சர் ட்ரைனிங் படிச்சு முடிச்ச உடனே உங்களுக்கு வேலை கிடைச்சிடும். அப்போ டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி இருந்தது. அதனால எல்லாரும் டீச்சர் ட்ரைனிங் போய் படிச்சாங்க. நானும் என்ன பண்ணேன், டீச்சர் ட்ரைனிங் போய் சேர்ந்தேன். டீச்சர் ட்ரைனிங் போய் சேர்ந்தவொடனே லைஃப்ல ஒன்று சொல்லுவாங்க, எது நமக்கு எது கிடைக்கலையோ எது கிடைச்சிருக்கோ அதை பெஸ்டா நினைச்சு வாழ பழகிக்கணும் அப்படின்னு. எது கிடைக்கலையோ தடுக்கப்பட்டவை அனைத்தும் சுகமானதாகவே இருக்கிறது அப்படின்னு ஒரு பைபிள் ஒரு வசனம். ஸோ அந்த மாதிரி லைஃப்ல நம்ம ஆசைப்பட்டோம் இன்ஜினியரிங் படிச்சுட்டு அமெரிக்கால போய் கிரீன் கார்டு ஹோல்டரா ஆகி செட்டில் ஆகணும்னு. பட் கடவுள் வந்து நமக்கு டீச்சர் ட்ரைனிங் போக சொல்லி சொல்றாரு அப்படின்னா நான் என்ன பண்ணிட்டேன், அதுக்காக நான் டீச்சர் ட்ரைனிங்கை வெறுக்கலை, படிக்க மாட்டேன்னு சொல்லி விடலை. ஏன்னா இங்க நீங்க நிறைய பேர் காலேஜ் படிக்கிட்டு இருக்க நிறைய பேர் வந்து நீங்க படிச்ச கோர்ஸ் பிடிச்ச கோர்ஸ் கிடைக்காம இருந்திருக்கலாம். நீங்க பிகாம் படிக்க ஆசைப்பட்டிருக்கலாம், பிஏ இங்கிலீஷ் படிக்க ஆசைப்பட்டிருக்கலாம். ஆனா நீங்க ஏதோ ஒரு கோர்ஸ் உங்க மார்க் கம்மியானதுனாலையும் சூழல் காரணமாகவும் வேற கோர்ஸ் சேர்ந்து படிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கலாம். ஸோ அப்போ நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், தடுக்கப்பட்டவை அனைத்தும் சுகமானதாகவே இருக்கு அப்படின்னு பைபிள்ல சொல்ற மாதிரி நினைச்சது கிடைக்கலன்னா கிடைச்சதை நினைச்சுக்கணும். எப்படி நினைச்சது கிடைக்கலன்னா கிடைச்சதை நினைச்சுக்கணும்னு. இதுதான் உங்கள் வாழ்க்கை, உங்கள் அடையாளம். உங்க அம்மா அப்பா வைக்கிற பேர் வந்து உங்க பேருன்றது வெறும் பேர் மட்டும்தான். ஆனால் அந்த பேருக்கு அப்புறம் வரக்கூடிய பிஎஸ்சி, பிஏ, எம்ஏ, எம்பிஏ, பிஹெச்டி இதுதான் வந்து உங்களுடைய அடையாளம். ஸோ அப்ப நீங்க என்னென்னலாம் படிக்கிறீங்களோ, இப்போ இது வரைக்கும் நீங்க +2 வரைக்கும் படிச்சுட்டு இப்போ காலேஜ்ல படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ நீங்க எந்த கோர்ஸ் படிச்சாலும் சரி, அதை பிடிச்சி சேர்ந்தீங்களா பிடிக்காம சேர்ந்தீங்களான்றது இர்ரெஸ்பெக்டிவ். ஆனா இதுக்கு மேல அந்த கோர்ஸ் நீங்க லவ் பண்ணி படிக்க ஆரம்பிக்கணும். நான் அதை பண்ணேன். டீச்சர் ட்ரைனிங் போயிட்டு டீச்சர் ட்ரைனிங்ல சின்சியரா படிக்க ஆரம்பிச்சேன். ஸோ டீச்சர் ட்ரைனிங் படிச்சுட்டு இருக்கிறப்ப ஃபர்ஸ்ட் இயர்ல ஐ காட் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்தேன் டீச்சர் ட்ரைனிங்ல. செகண்ட் இயர் படிக்கிறப்ப டீச்சர் ட்ரைனிங் படிக்கிறப்ப செய்தித்தாளில் வந்த ஒரு சம்பவம் என்னுடைய லைஃப்ல 3வது டேர்னிங் பாயிண்ட். ஏற்கனவே சொன்ன 2 டேர்னிங் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் டேர்னிங் பாயிண்ட் எங்க அப்பா வசூல் வாங்கிட்டு வர சொன்னது. அதன் மூலயமா வாழ்க்கையுடைய கஷ்டத்தை புரிய வச்சு படிச்சு கவர்மெண்ட் வேலைக்கு போனா நல்லா இருக்கலான்றதை எங்க அப்பா உணர்த்தினது என்னுடைய லைஃப்ல ஃபர்ஸ்ட் டேர்னிங் பாயிண்ட். 2வது டேர்னிங் பாயிண்ட் லைப்ரரி போக ஆரம்பிச்சு நியூஸ் பேப்பர் படிச்சதுனால வந்த டேர்னிங் பாயிண்ட். அது என்னன்றதை ஃபியூச்சர்ல இப்ப சொல்றேன். அந்த 3வது டேர்னிங் பாயிண்ட் என்னன்னா, நான் டீச்சர் ட்ரைனிங் படிக்கிறப்ப செய்தித்தாளில் ஒரு நியூஸ் வரும். என்னன்னா, திருச்சி ஹோலி கிராஸ்ல +2ல 1200க்கு வெறும் 633 மார்க் எடுத்த ஜெசிந்தா லாசரஸ் அப்படின்ற ஒரு பெண்மணி ஐஏஎஸ் தேர்வில் 3வது முயற்சியில் வெற்றி பெற்று சத்தீஸ்கர் மாநிலத்தில் உதவி ஆட்சியராக பணியில் இணைந்தார் அப்படின்ற செய்தி நான் டீச்சர் ட்ரைனிங் படிக்கிறப்ப கிட்டத்தட்ட ஒரு 2004ல 20 வருடங்களுக்கு முன்பு இந்த செய்தி பேப்பர்ல வருது. இந்த செய்தி படிச்ச உடனே என்னால தூங்க முடியல. என் மைண்ட் டிஸ்டர்ப் ஆகுது. ஏன்னா +2ல நான் 1059 மார்க் எடுத்திருக்கேன், 1200. அப்போ 1200 மார்க். இந்த பொண்ணு வெறும் 600 சில்லற மார்க் தான் எடுத்திருக்கு. அபோவ் ஒரு வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். 50% கிட்ட தான் அந்த பொண்ணு மார்க் எடுத்திருக்கு. ஸோ இவ்வளோ கம்மியான மார்க் எடுத்த ஒரு பொண்ணு ஐஏஎஸ் தேர்வுல பாஸ் பண்ணி உதவி ஆட்சியராக பணியில் இணைகின்ற பொழுது நாம ஏன் முடியாது? 1200க்கு 1059 எடுத்த நாம ஏன் ஐஏஎஸ் படிக்க கூடாது அப்படின்ற ஒரு வெறி என் மனதில் விழுகிறது. ஒரு விதை.
என் மனதில் விதை. நான் உடனே அதை பத்தி ஆராய ஆரம்பிக்கிறேன். ஐஏஎஸ் தேர்வு எழுதணும்னா எனி டிகிரி ஃபைனல் இயர் அப்போ எழுதலாம். அது நீங்க கரஸ்பாண்டன்ஸ்ல படிக்கலாம், ரெகுலர்ல படிக்கலாம், பிஏவா இருக்கலாம், பிஎஸ்சியா இருக்கலாம், இன்ஜினியரிங்கா இருக்கலாம். எனி டிகிரி ஃபைனல் இயர் படிக்கிறவங்க தாராளமா நீங்கள் அந்த எக்ஸாமை எழுதலாம். அப்ப அந்த பேப்பர் படிச்சுட்டு நான் போய் அந்த எக்ஸாம் எழுதலாம்னு முயற்சி பண்றப்ப நான் படிச்சது டீச்சர் ட்ரைனிங். டீச்சர் ட்ரைனிங் இஸ் எ டிப்ளமோ கோர்ஸ். டிப்ளமோ கோர்ஸ் ஐஏஎஸ்க்கு எலிஜிபிள் கிடையாது. அப்ப நான் என்ன பண்றேன், டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு எங்க ஊர்ல வந்து ஸ்கூல் டீச்சரா ஒரு 2 வருடங்கள் வேலை பார்த்துக்கிட்டு அந்த டைம்ல பிஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனை கரஸ்பாண்டன்ஸ்ல அண்ணாமலை யூனிவர்சிட்டியில போட்டுட்டு டெய்லியும் படிக்க ஆரம்பிச்சேன். அதே சமயம் காம்படிட்டிவ் எக்ஸாம் என்று சொல்லக்கூடிய ஐஏஎஸ், ஐபிஎஸ் இந்த எக்ஸாம்ஸ்க்கும் நான் என்ன பண்ணேன், ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சேன். அப்படி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2005 நான் டீச்சர் ட்ரைனிங் முடித்தேன். 2006, 2007 2 வருடங்கள் ஸ்கூல் டீச்சரா தமிழ் ஆசிரியராகவும் ஹிஸ்டரி ஆசிரியராகவும் நான் பணிபுரிந்து டிகிரி ஃபைனல் இயர் அப்போ நான் சென்னை போயிட்டேன். 2007 சென்னை போயிட்டேன். இந்த 2 வருஷம் நான் சம்பாதிச்ச ஒரு 43,500 ரூபா பணத்தை எங்க அப்பா கையில கொடுத்துட்டு மாசம் மாசம் இதுல 3000 ரூபாய் எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி எங்க அப்பா கையில கொடுத்துட்டு போயிட்டேன். அங்க சென்னை போயிட்டு அங்க இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அகாடமியில சேர்ந்து நான் பயிற்சி பெறுகிறேன். அப்ப என்னன்னா மாசம் 3000 ரூபாய் எங்க அப்பா அனுப்புவாரு. அந்த 3000த்துல வந்து என்னுடைய இன்ஸ்டிடியூஷனுக்கான ஃபீஸு, அப்புறம் என்னுடைய தங்கக்கூடிய வீட்டுக்கான வாடகை, ஏன்னா ஒரு 4-5 பேர் ஐஏஎஸ் படிக்கிற பசங்களாம் சேர்ந்து வீடு எடுத்து தங்கியிருப்போம். அந்த வீட்டுக்கான வாடகை பிளஸ் என்னுடைய சாப்பாடு, அப்புறம் எனக்கு வாங்க வேண்டிய புக்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா என்னுடைய இந்த 3000 எங்க அப்பா அனுப்பக்கூடிய நான் ஏற்கனவே சம்பாதித்து கொடுத்த 43,500 வந்து எங்க அப்பா மாசம் மாசம் 3000 ரூபாய் எனக்கு அனுப்பிச்சாரு. நான் ஐஏஎஸ் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணேன். ஐ கிவ் மை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இன் 2008. 2008 என்னுடைய ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டை கொடுக்குறேன். எனக்கு என்னன்னா நான் தமிழ் மீடியம், நல்லா கவனிங்க, நான் +2 வரைக்கும் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட். படிச்சதெல்லாம் அரசு பள்ளி. காலேஜுக்கும் போகல. காலேஜ் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் படிச்சதெல்லாம் கரஸ்பாண்டன்ஸ், தொலைதூர கல்வி மூலயமா தான் நான் படித்தேன். ஸோ அப்போ வந்து முடிச்சுட்டு ஐஏஎஸ் தேர்வு எழுதுறப்ப அதில் பார்த்தீங்கன்னா ஏன் ஐஏஎஸ் தேர்வை நம்ம கஷ்டம் சொல்றோம்னா இதுல ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி 2த்துல தான் கேள்விகள் இருக்கும். இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்துகிற தேர்வுகள்ல வினாத்தாள்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்துல இருக்கும். ஆனால் ஐஏஎஸ் தேர்வை பொறுத்த வரைக்கும் யூபிஎஸ்சி என்று சொல்லக்கூடிய யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்தக்கூடிய அந்த தேர்வு ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ்ல தான் இருக்கும். அப்ப ஹிந்தி தெரியணும், இல்ல உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியணும், அப்பனாதான் உங்களால அந்த தேர்வை எழுத முடியும். நீங்க நினைக்கிற மாதிரி ஐஏஎஸ் தேர்வு கஷ்டமான தேர்வே கிடையாது. சொல்ல போனா நீங்கள் ஒரு செமஸ்டருக்கு படிக்கக்கூடிய அந்த படிப்பை ஒழுங்கா ஒரு வருஷம் 2 செமஸ்டருக்கு நீங்க படிக்கிற அந்த படிப்பை ஒழுங்கா படிச்சீங்கன்னா நீங்க ஐஏஎஸ் ஆயிடலாம், தாராளமா ஆயிடலாம். அவ்வளவுதான் அந்த சிலபஸ். நீங்க கஷ்டப்படுற மாதிரியோ பார்த்து பயப்படுகின்ற மாதிரியோ ஐஏஎஸ் தேர்வு ரொம்ப கஷ்டமான தேர்வே கிடையாது. ஏன் அதை சொல்றேன்னா நானே எழுதியிருக்கேன். உங்களை மாதிரி ஒரு அரசு பள்ளியில படிச்சு, உங்களை மாதிரி நான் காலேஜ் கூட போகல, காலேஜ் எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது, கரஸ்பாண்டன்ஸ்லேயே படிச்சு நானே ஐஏஎஸ் தேர்வுல இன்டர்வியூ வரைக்கும் போனேன், ஃபைனல் வரைக்கும் போனேன். அப்ப ஏன் உங்களால முடியாது? கண்டிப்பா முடியும். அப்ப ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் நான் எழுதுறேன். அப்ப ஒரு கேள்வி கேட்கறாங்க, குடிப்பழக்கத்தால் அதிகமாக பாதிக்கப்படும் உறுப்பு எது அப்படின்னு போட்டு இங்கிலீஷ்ல இருக்கு அந்த கேள்வி. இப்போ இதே கேள்வி தமிழ்ல கேட்டிருந்தாங்கன்னா நான் அழகா சிறுமூளை அப்படின்னு என்னுடைய பதிலை வந்து நான் என்ன பண்ணுவேன், ஷேர் பண்ணிடுவேன். ஐஏஎஸ் தேர்வு என்பது 3 நிலைகளை கொண்டது. ஃபர்ஸ்ட் நிலை வந்து பிரிலிமினரி எக்ஸாம் என்று சொல்லக்கூடிய முதல் நிலை தேர்வு. இந்த முதல் நிலை தேர்வுல வினாத்தாள்கள் வந்து பாத்தீங்கன்னா கோல்குறி வகையில இருக்கும். அதாவது எப்படின்னா 4 ஆன்சர் ABCDன்னு இருக்கும். அதுல நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய ஆன்சரை ஷேட் பண்ணணும். பேனாவால ஏவா பியா சியா டியான்னு ஷேட் பண்ணணும். இது பிரிலிமினரி எக்ஸாம். இந்த எக்ஸாம் நீங்க பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு மெயின் எக்ஸாம் என்று சொல்லக்கூடிய முதன்மை பாடம், முதன்மை தாள் அப்படின்ற சொல்லக்கூடிய கட்டுரை வடிவிலான பேப்பர் வரும். கட்டுரைனா உங்களுக்கு தெரியும், இப்போ நீங்க காலேஜ்ல செமஸ்டர் எக்ஸாம் எழுதக்கூடிய
அதே பேட்டர்ன் உங்களுக்கு 5 மார்க்கள், 10 மார்க், 15 மார்க், 25 மார்க், 60 மார்க் வரைக்கும் உங்களுக்கு கேள்விகள் இருக்கும். இதுக்கப்புறம் இது நீங்க எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் இன்டர்வியூ இருக்கும், நேர்முக தேர்வு. ஸோ இந்த 3 நிலைகள் சேர்ந்தது தான் ஐஏஎஸ் என்று சொல்லக்கூடிய யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்தக்கூடிய கம்பைன்ட் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன், ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு அப்படின்றது இதுதான். சரி, ஃபர்ஸ்ட் அட்டம் நான் கொடுத்துட்டேன். எனக்கு இங்கிலீஷ் தெரியாததுனால ஐ காட் ஃபெயில்டு. அதுல ஃபெயில் ஆயிட்டேன். ஒரே அழுக, ரொம்ப, ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தேன். கடுமையான உழைப்பு. ஈவன் எங்களுக்கு வந்து காலையில கிளாஸ் இருக்கும். ஐஏஎஸ் கிளாஸ் வந்து உங்களுக்கு காலேஜ் மாதிரி கிடையாது. காலையில 7 மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். 9 மணி வரைக்கும் 2 மணி நேரம் கிளாஸ் இருக்கும். அப்புறம் 9ல இருந்து 11 மணி வரைக்கும் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். நீங்க முதல் நாள் நடத்தின பாடத்தை டெய்லி டெஸ்ட் எழுதணும். அடுத்த நாள் உங்களுக்கு டெஸ்ட் வைப்பாங்க. அப்புறம் அந்த டெஸ்ட் நீங்க என்ன தப்பு பண்ணிருக்கீங்கன்னு ஒரு டிஸ்கஷன் இருக்கும். ஸோ 11 மணிக்கு தான் உங்களுக்கு முடியும். நாங்கள் காலையில 7 மணிக்கு போறப்ப பார்த்தீங்கன்னா காலையில டிஃபன் 8 மணிக்கு வரும். 8 மணிக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வெளியே வந்து ஒரு 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 பை ஒன்று தொங்க விட்டுருப்போம். அதில் வில்சன் மெஸ்ன்னு ஒரு மெஸ் சென்னையில் இருக்கு. அந்த மெஸ்ஸில் இருந்து எங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்து அதில் போட்டுருவாங்க. 3 வேளையும் சாப்பாடு அந்த பையில வந்து போட்டு போயிடுவாங்க. ஏன்னா நாங்கள் ஐஏஎஸ் படிக்கிறதுனால நேரம் வந்து ரொம்ப முக்கியம். அதனால முழு நேரமும் படிச்சுட்டே இருக்கிறதுனால நாங்கள் போய் ஹோட்டலில் போய் சாப்பிட போனால் 3 வேளைக்கு 3 மணி நேரம் வேஸ்ட் ஆகும். அதனால மேக்சிமம் ஐஏஎஸ் படிக்கின்ற மாணவர்கள் இந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. வெளியே ஒரு பை தொங்க விட்டுருவாங்க. அங்கே வந்து சாப்பாடு வந்துடும் மெஸ்ல. நாங்கள் காலையில 7 மணிக்கே கிளாஸ்க்கு போயிட்டு கிளாஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா 11, 11:30. ஏன்னா கிளாஸ் முடிஞ்சு டெஸ்ட் எழுதி டிஸ்கஷன் முடிச்சுட்டு வர்றதுக்கு 12, 11:45 ஆயிரும். பார்த்தீங்கன்னா பசி அப்படியே கில்லும், கப்பன்னு இருக்கும். போய் அந்த டிஃபனை திறந்தீங்கன்னா, ஏன்னா மதிய சாப்பாடு 1:30க்கு தான் வரும். அதை திறந்தீங்கன்னா குப்புன்னு ஸ்மெல் அடிக்கும். ஏன்னா தேங்காய் சட்னி ஊசி போயிடும். காலையில 5 மணிக்கு 4 மணிக்கு எழுந்து ரெடி பண்ணுவாங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன், எனக்கு முன்னாடி 2 சாய்ஸ் தான் இருக்கும். ஒன்று அந்த ஊசி போன தேங்காய் சட்னியை ஒதுக்கி வச்சுட்டு அந்த கிச்சடியவோ இட்லியவோ சாப்பிட்றது. இல்லையா நான் சைக்கிள் எடுத்துக்கிட்டு திரும்ப ஒரு அரை மணி நேரம் டிராவல் பண்ணி போய் ஹோட்டலில் ஒரு 50 ரூபா 60 ரூபா தோசைக்கு காசு கொடுத்து சாப்பிட்டுட்டு வர்றது. இதுல காசு கொடுத்து தோசை வாங்குறதுக்கு என்கிட்ட காசு இல்லை ஒன்று. 2வது அந்த நேரம், நான் போயிட்டு அந்த சாப்பிட்டு வர்றதுக்கு 1 மணி நேரம் வேஸ்ட் ஆகும். அந்த 1 மணி நேரம் இருந்தா என்னால் இன்னொரு 10-20 பக்கங்கள் என்னால் படிக்க முடியும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், பெரும்பான்மையான நாட்கள்ல மூக்கை இப்படி மூடிக்கிட்டு அந்த ஊசி போன சாப்பாட்டை நான் பலமுறை சாப்பிட்டு இருக்கிறேன். அந்த ஊசி போன சாப்பாட்டை பலமுறை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சாப்பிட்ருக்கேன். அப்போதான் எனக்கு அழுக அதிகமாக வந்துச்சு. ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம படிச்சு நம்ம ஃபெயில் ஆயிட்டோமே அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ரொம்ப வருத்தமா இருந்தது. அப்ப நான் யோசிச்சேன், கடலில் மூழ்கி முத்தெடுக்காமல் திரும்பினால் கடலில் முத்துக்கள் இல்லை என்று அர்த்தம் இல்லை, உங்கள் முயற்சி போதவில்லை என்றுதான் அர்த்தம். இன்னும் கொஞ்சம் ஆழமா போனா முத்துக்கள் கிடைக்கும். அப்ப நான் ஏன் தோத்தன்றதை அனலைஸ் பண்ணேன். அப்ப எனக்கு இங்கிலீஷ் தெரியல. அப்ப நான் உடனே என்ன பண்ணேன், இங்க இந்த மீட்டிங்ல கலந்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கின்ற மாணவிகள் யாராவது இங்கிலீஷ் எனக்கு கம்மியாக தான் இருக்கு, என்னால் இங்கிலீஷ் நாலேஜ் இல்லை, என்னால் இங்கிலீஷ் கஷ்டமா இருக்கு அப்படின்றவங்க இந்த டெக்னிக்கை நீங்க ஃபாலோ பண்ணலாம். நான் என்ன பண்ணேன், ஒரு உறுப்புயர் நோட்டு வாங்கி அதில் ABCD அப்படின்னு Z வரைக்கும் எழுதினேன். ஏ அப்படின்ற வேர்டில் ஹிந்து பேப்பர் எடுத்துக்கிட்டேன், ஹிந்து நியூஸ் பேப்பர் எடுத்துக்கிட்டு அதில் படிப்பேன். அதில் படிக்கின்ற வார்த்தைகளை எனக்கு தெரியாத வெக்காபுலரி வேர்ட்ஸ் எல்லாத்தையும் அந்த நோட்டில் எழுதுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் அடோப்னா பிரகாசமான ஒளிரக்கூடிய அப்படின்னு அர்த்தம். அதுதான் நான் முதலில் அந்த நோட்டில் எழுதின முதல் வார்த்தை. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் அந்த ஹிந்து பேப்பரை படிப்பேன். ஏன்னா எனக்கு தான் இங்கிலீஷில் ஒரு வேர்டும் தெரியாது, எனக்கு நிறைய வெக்காபுலரி தெரியாது, சென்டென்ஸ் ஃபார்மேஷன் தெரியாது. கிட்டத்தட்ட 1 வருடங்கள் அந்த 4 மணி நேரம் 5 மணி நேரம்ன்ற அந்த நேரம் நான் அந்த படிச்சுட்டு இருந்த அந்த நியூஸ் பேப்பருடைய நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சது. அதே மாதிரி நான் அந்த நோட்டும் நிரம்பி வழிய ஆரம்பிச்சது. திரும்ப அடுத்த வருஷம் போய் அந்த எக்ஸாமு ப்ரிலிமினரி எக்ஸாம் எழுத போறேன் ஃபுல் கான்ஃபிடென்ட். ஏன்னா நான் 1 வருஷம் அந்த ஹிந்து பேப்பரை படிச்சதுனால ஃபர்ஸ்ட் ஹிந்து பேப்பர் படிச்சப்ப எனக்கு 6 மணி நேரம் ஆச்சு.
அப்புறம் கிடந்த ஒரு 1 or 2 months கழிச்சு 5 மாசம் ஆச்சு, 4 மாசம் ஆச்சு, 3 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு. கடைசியா அந்த 1 வருடங்கள் அந்த வெக்காபுலரி எல்லாம் டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் 1 மணி நேரத்தில் ஒரு 24 பக்கங்கள் கொண்ட ஹிந்து இங்கிலீஷ் பேப்பரை படிக்கக்கூடிய வாய்ப்பும் திறமையும் என்னுள் மேம்பட்டது. இது முழுக்க முழுக்க பயிற்சியினால வந்தது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, நான் போய் என்னுடைய அட்டெம்ப்டை ப்ரிலிமினரி எக்ஸாமை கொடுக்குறேன். 2009ல ஐ கிவ் மை செகண்ட் அட்டெம்ப்ட். ப்ரிலிமினரி எக்ஸாம்ல பாஸ் பண்றேன். மெயின் எக்ஸாம் போறேன். மெயின் எக்ஸாம்ல என்னுடைய தமிழ்லேயே ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுறேன். இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் என் லைஃப்ல ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்னு சொல்ல முடியாது, மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் வந்துச்சு. என்னன்னா, எங்க அப்பாட்ட நான் கொடுத்துட்டு வந்த காசு தீர்ந்து போச்சு. 43,500 ரூபாய் தீர்ந்து போச்சு. எங்க அப்பாவுடைய பிசினஸும் ஜீரோக்கு போயிடுச்சு. எங்க அப்பாவும் வீட்டில தான் இருக்காரு. ஸோ நான் வந்து சென்னையில தங்கி என்னுடைய கனவுகளை துரத்தணும்னா, நான் மேல ஐஏஎஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா எனக்கு பணம் வேண்டும். நான் திரும்ப என்னுடைய சொந்த ஊரான கள்ளக்குறிச்சிக்கு வந்து திரும்ப நான் வாத்தியாரா வேலை பார்த்தேன்னா அது ரிவர்ஸ் கியர். திரும்ப என்னால் ஜெயிக்க முடியாது. ஏன்னா சென்னையில இருந்தால் தான் ஐஏஎஸ் படிக்கின்ற மாணவர்களோடு சேர்ந்து நான் படிக்க முடியும், கோச்சிங் கிளாஸ் போக முடியும், டெஸ்ட் எழுதி பார்க்க முடியும். உங்கள் இருக்கின்ற இடம்தான் உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும். பவர்ஃபுல் பீப்புள் கம்ஸ் ஃப்ரம் த பவர்ஃபுல் பிளேசஸ் அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க கேஜிஎஃப் படத்துல கூட. அது சும்மா சாதாரண வார்த்தை அல்ல. உங்கள் சூழல் எப்படி இருக்கோ, நீங்கள் சேர்ந்து இருக்கின்ற நண்பர்கள், உங்க கூட இருக்கக்கூடிய சூழல், உங்க நாளை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க அப்படின்றதுதான் நாளை நீங்கள் சாதனையாளரா இல்லை சாதாரண மனிதனா என்பதை தீர்மானிப்பது இந்த 2 விஷயம்தான். எந்த 2 விஷயம்? உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய சுற்றம், உங்களை சுத்தி யார் இருக்கா, நீங்கள் எந்த மாதிரியான நண்பர்கள் கூட பழகுறீங்க அப்படின்றது. 2வது உங்களுடைய நேரத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீர்கள் அப்படின்றது. நான்லாம் படிக்கின்ற காலத்துல ஒரு டைரி வச்சுக்குவேன். இந்த மாதிரி ஒரு டைரி வச்சுக்கிட்டு அந்த டைரியில டெய்லியும் என்னுடைய நேரத்தை நான் எப்படி பயன்படுத்துகிறேன் அப்படின்றத ரெக்கார்ட் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், நாங்களாம் படிக்கின்ற காலத்துல இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், இந்த ஓடிடி ஆப்னு சொல்லக்கூடிய அமேசான் பிரைம், நெட்ஃபிளிக்ஸ், ஹாட்ஸ்டார் எதுவுமே கிடையாது. ஸோ எங்களுக்கு இருந்த மிகப்பெரிய பொழுதுபோக்கு என்னன்னா டிவி தான். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து படத்துக்கு போகலாம். மற்றபடி பெரிய அளவிலான எங்களுக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷனோ ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸோ எதுவுமே கிடையாது. ஆனால் அப்படி இருக்கின்ற காலகட்டத்திலே நான் என்ன பண்ணேன்னா, இந்த மாதிரி ஒரு டைரி வாங்கி அதுல ஒரு டேட், இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 20/1/2024 இன்னைய டேட்ல நான் என்னென்ன பண்ணேன். காலையில 5 மணிக்கு எந்திரிச்சேன். 5 AM வேக்கப் அப்படின்னு எழுதுவேன். 6 to 8 AM பேட்மிண்டன். ஏன்னா உடல் ஆரோக்கியமா இருந்தாதான் மனம் ஆரோக்கியமாக இருக்கும். ஏதாவது ஒரு உடற்பயிற்சி, அட்லீஸ்ட் வாக்கிங்காவது நீங்க போகும். ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங்காவது போனாதான் உங்களோட உடல் ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா உடல் ஆரோக்கியமா இருந்தால் மட்டும்தான் உங்களால எந்த வேலையும் செய்ய முடியும். சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது. அதனால உடலை நீங்க எந்த அளவுக்கு நோய் நொடி இல்லாம ஹெல்த்தியா வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களால எந்த விஷயத்தையும் நீங்க சிறப்பா செய்ய முடியும். அப்ப காலையில 6 to 8 பேட்மிண்டன், 8 மணிக்கு வந்ததுக்கு அப்புறம் படிக்கிறது, 9 to 10 டேக்கிங் பாத், பிரேக்ஃபாஸ்ட், அப்புறம் 9 to 11, 12 படிக்கிறது. இப்ப நான் சொல்றது என்னுடைய இப்போ நான் ஃபாலோ பண்ற ஷெடியூல். 10 மணிக்கு ஆஃபீஸ் போகணும், 1 மணி வரைக்கும் ஆஃபீஸ், அப்புறம் 1 to 1:30 லஞ்ச், அப்புறம் திரும்ப 1:30 to 5:45 ஆஃபீஸ். ஸோ இப்போ நான் ஃபாலோ பண்றது இந்த ஷெடியூல். நான் படிக்கின்ற காலகட்டத்துல காலையில எந்திரிச்சதுல இருந்து என்னன்றதை ரெக்கார்ட் பண்ணுவேன். எப்படி எந்திரிச்சுன்னா 6 to 8 படிக்கிறது, திரும்ப 8 to 8:30 பிரேக்ஃபாஸ்ட், திரும்ப 8:30 to 1:30 வரைக்கும் படிப்பு, திரும்ப 1:30 to 2 பிரேக்ஃபாஸ்ட், இது லஞ்ச், 2 to 3 ஒரு சின்ன நேப், கொஞ்சம் குட்டி தூக்கம். ஏன்னா படிக்கின்ற காலத்துல மைண்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அப்புறம் 3 to 5 படிப்பு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 10 to 12 மணி நேரங்கள் நாங்கள் படிப்போம். அப்ப இந்த நீங்க டைரியில இந்த மாதிரி நீங்க ரெக்கார்ட் பண்றப்ப உங்களுக்கு வந்து எங்கெங்கெல்லாம் உங்களுடைய நேரத்தை நீங்கள் வேஸ்ட் பண்றீங்க, அந்த நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்தலாம். ஏன்னா நல்லா தெரிஞ்சுக்கிங்க, இந்த காலகட்டத்துல
இப்ப நீங்களாம் கல்லூரி படிக்கின்ற இந்த காலகட்டத்துல உங்களுடைய மிகப்பெரிய சொத்து என்ன தெரியுமா? உங்கள் கையில் இருக்கக்கூடிய இந்த நேரம் தான். இந்த நேரத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்துறீங்களோ அதுதான் உங்களை வாழ்க்கையில நீங்க என்னவாக போறீங்கன்றத நிர்ணயிக்கும். ஆனா உங்க ஃப்ரெண்ட்ஸ் பணம் கேட்டா கூட நீங்க கொடுத்துடலாம். உங்க நேரத்தை தயவு செய்து கொடுக்காதீங்க. மச்சான் வாடா அங்க போலாம். ஏய் வாடி இங்க போய் இன்னைக்கு ஏதோ புதுசா படம் வந்திருக்கான் போய் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு ஏதோ ஒரு படம் வந்திருக்கான் அதை போய் பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த மாதிரி நீங்க உங்கள் நேரத்தை விலை மதிக்க முடியாத நேரத்தை வந்து யாருக்கும் கொடுக்க கூடாது. அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும். அதுக்கு நான் சொன்ன இந்த டெக்னிக் தான் இது. இந்த டைரி மாதிரி இன்னைக்கே இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க இந்த மாணவிகள் எல்லாம் இன்னைக்கே போய் ஒரு டைரி வாங்குங்க. டைரி வாங்கி அந்த டைரியில டெய்லியும் உங்கள் நேரத்தை நீங்கள் என்ன பண்றீங்கன்றத ரெக்கார்ட் பண்ணுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று ஒரு 3 மணி நேரம் செல்போன் யூஸ் பண்ணியிருக்கேன், 2 மணி நேரம் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணியிருக்கேன், அதையும் ரெக்கார்ட் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு உங்களுடைய ஃபோன்ல செட்டிங்ஸ், ஸ்மார்ட் ஃபோன் செட்டிங்ஸ்ல போய் டிஜிட்டல் வெல்பீயிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டிஜிட்டல் வெல்பீயிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களோட மொபைலை நீங்க எவ்வளவு நேரம் பயன்படுத்துகிறீர்கள், அதுல வாட்ஸ்அப் எவ்வளவு நேரம் யூஸ் பண்றீங்க, ஃபேஸ்புக் எவ்வளவு நேரம் யூஸ் பண்றீங்க, இன்ஸ்டாகிராம் எவ்வளவு நேரம் யூஸ் பண்றீங்கன்ற ஃபுல் டேட்டா அந்த டிஜிட்டல் வெல்பீயிங்ல இருக்கும். அது எந்த போனா இருந்தாலும் சரி அதுல இருக்கும். அதை எடுத்து உங்க டைரியில நோட் பண்ணுங்க. இப்ப நேத்து ஒரு 3 மணி நேரம் நம்ம இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணோம், ரீல்ஸ் பார்த்தோம், அந்த 3 மணி நேரம் வாழ்க்கையில வேஸ்ட் பண்ணிட்டோம். அப்ப இன்னில இருந்து என்ன பண்ணோம், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை வந்து ஒரு 10 நிமிஷம் இல்ல 1/4 மணி நேரம் சுருக்கிக்கணும். யூடியூப் பார்த்தோம். யூடியூப் பார்க்கறது ஒரு நல்ல வழக்கம். ஏன்னா யூடியூப்ன்றது ஒரு நல்ல தகவல்கள் அடங்கிய ஒரு களஞ்சியம், ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி. அதுலயே போய் ரீல்ஸ் பார்க்க கூடாது. யூடியூப் போறீங்கன்னா யூடியூப்ல 20 நிமிஷத்துக்கு மேல, குறைஞ்சது 10 நிமிஷத்துக்கு மேல உள்ள கண்டென்ட்டை நீங்க பார்க்கணும். அது எந்த குறித்த ஒரு செய்தியா இருக்கலாம். நீங்க நல்ல ஒரு ஃப்ளவர் கைவினை பொருட்கள்லாம் நல்லா பண்ணுவேன் அப்படின்னா அது தொடர்பான வீடியோக்களை போய் நீங்க பார்க்கலாம். நான் வந்து நல்லா டிரா பண்ணுவேன் அப்படின்னா அந்த டிராயிங் சம்பந்தமான வீடியோக்களை நீங்க பார்க்கலாம். இன்னைக்கு இந்த இணையம் மூலயமா இன்னைக்கு உலகம் வந்து ரொம்ப பறந்து விரிந்து விட்டது. உங்களுக்கு எல்லாமே கையில கிடைக்குது. அப்ப அதை எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்தி வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்றத நீங்க பார்க்கணும். ஸோ ஏற்கனவே ஒன்று சொல்லிட்டேன், நியூஸ் பேப்பர் பத்தி சொல்லிட்டேன். அடுத்து டைரி என்ட்ரி. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் நேரத்தை சரியாக பயன்படுத்துறதுக்கு இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்க. காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் உங்களுடைய டோட்டல் டைமிங்கை ரெக்கார்ட் பண்ணுங்க. 2. அடுத்து நான் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத போறப்ப சொன்னேன் எனக்கு பணம் தீர்ந்து போச்சு. அப்போ உங்களுடைய முயற்சியும் உழைப்பும் உண்மையாக இருந்தால் கடவுள் உங்களுக்கு உதவுவார் அப்படின்ற மாதிரி என் லைஃப்ல நான் வேண்டிக்கிட்டே பேப்பரை திறக்கிறேன். கடவுளே, நான் வந்து சென்னையில தங்கி என்னுடைய ஐஏஎஸ் கனவை துரத்தணும்னா எனக்கு பணம் வேண்டும். ஆனா எங்க அப்பாட்ட பணம் இல்லை, நான் எப்படி ஐஏஎஸ் படிக்கிறது, நான் திரும்ப ஊருக்கு போக மாட்டேன் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே பேப்பரை திருப்புறேன். நீங்க நம்ப மாட்டீங்க, பேப்பர்ல தூர்தர்ஷனில் நியூஸ் வாசிக்க ஆட்கள் தேவை அப்படின்னு ஒரு விளம்பரம். எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அடடா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், நான் 10th படிக்கிறதுல இருந்து நியூஸ் பேப்பர் படிக்கிற வழக்கம் என்னிடம் இருந்தது அப்படின்னு. அதே மாதிரி டெய்லியும் செய்தி பார்ப்பேன். டெய்லியும் நியூஸ் பார்க்காம தூங்க மாட்டேன். எப்படி பல்லு விளக்காம குளிக்காம நம்ம ஒரு நாளை கடக்க மாட்டோமோ அந்த மாதிரி டெய்லி நியூஸ் பேப்பரை படிக்காம நியூஸ் பார்க்காம நான் அந்த நாளை கடக்க மாட்டேன். அப்ப நல்லா புரிஞ்சிருப்பீங்க. நியூஸ் பேப்பர் பார்க்கறதும் நியூஸ் பேப்பர் படிக்கிறதும் நியூஸ் பார்க்கறதும் பல்லு விளக்குறது குளிக்கிறது மாதிரி இட்ஸ் ஏ ஹேபிட். மேக் இட் ஆஸ் ஏ ஹேபிட். உங்களுடைய ஹேபிட்டா அதை மாத்திக்கிங்க. ஸோ நான் என்ன பண்றேன், டெய்லியும் அந்த பேப்பர் படிச்சதுனால ஒரு வாட்டி டீச்சர் ட்ரைனிங் படிக்கிறப்ப டெய்லியும் ஒவ்வொரு ஆள் வந்து நியூஸ் வாசிக்கணும், பேப்பரை வந்து குறிப்பெடுத்துட்டு போய் செய்தி வாசிக்கணும். நான் போய் நியூஸ் வாசிச்ச அன்னைக்கு பயங்கர கிளாப்ஸ். அப்போ எனக்கு தெரிஞ்சது ஏதோ 99 பேர் நியூஸ் வாசிச்சப்ப கிடைக்காத கிளாப்ஸ் நான் நியூஸ் வாசிச்சப்ப கிடைக்குது அப்படின்னா அப்ப என்னிடம் ஏதோ ஒரு திறமை இருக்கிறது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டு இந்த நியூஸ் பேப்பர் தூர்தர்ஷனில் செய்தி வாசிக்க ஆட்கள் தேவைன்னு நான் அப்ளை பண்றேன். கிட்டத்தட்ட உச்சரிப்பு தேர்வு, எழுத்து தேர்வு, வாய்மொழி தேர்வு, விஷுவல் ஆடியோ டெஸ்ட்னு ஒரு 7 வகையான டெஸ்ட் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 பேர் வந்திருந்தாங்க. அப்ப 2009 நான் சொல்றேன். அந்த 2000-3000 பேர்ல ஃபில்டர் பண்ணி ஃபைனலா
ஒரு 5 பேரை தூர்தர்ஷன்ல நியூஸ் வாசிக்க செலக்ட் பண்ணாங்க. அதில் முதல் ஆளாக தேர்வு செய்யப்பட்டவன் இந்த ராஜாராமன். வணக்கம். முக்கிய செய்திகள். 2023-24 ஆண்டுக்கான IAS தேர்வு முடிவுகள் வெளியீடு. கொடைக்கானல் அரசு மகளிர் கலைக்கல்லூரியை சேர்ந்த மாணவிகள் அகில இந்திய அளவில் முதல் 3 இடங்களையும் பிடித்து மகத்தான சாதனை. இப்படிதான் என்னுடைய நியூஸ் வாசிப்பு ஆரம்பிச்சது. செய்வீர்களா? இது என்னுடைய ஆஸ்பிரேஷன். ஈவன் உங்களுடைய பிரின்சிபலுடைய கனவும் இதுவாக தான் இருக்கும். நம்ம மாணவர்கள் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி IAS, IPS, TNPC போன்ற தேர்வுகளில் பாஸ் பண்ணி அவர்கள் நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரணுன்றதான் அவங்களும் விரும்புவாங்க. ஸோ இந்த மாதிரி நான் நியூஸ் வாசிச்சு நான் அந்த தூர்தர்ஷனில் செலக்ட் ஆகி கிட்டத்தட்ட 2009 12 வருடம் 2012 வரைக்கும் கிட்டத்தட்ட நான் அரசு பணிக்கு வர வரைக்கும் 3 வருடங்கள் நான் நியூஸ் வாசிக்கிட்டே IAS படித்தேன். 2 வருஷம். எனக்கு ஒரு நாளைக்கு நியூஸ் வாசிச்சா 1000 ரூபாய் சம்பளம், மாசம் 10 நியூஸ் கொடுப்பாங்க, 10,000 ரூபாய் எனக்கு சம்பளம். இதுல என்னுடைய மெஸ் ஃபீஸு, சாப்பாடு செலவு, என்னுடைய இன்ஸ்டிடியூஷன் கட்ட வேண்டிய ஃபீஸு, ஸோ இதையெல்லாம். ஹலோ, சாரி சார். ஓகே சார், நீங்க கண்டினியூ பண்ணுங்க சார். சாரி. ஸோ இந்த மாதிரி நான் என்னுடைய ப்ரிப்பரேஷனை அகெயின் கடவுளுடைய அருளாலையும் என்னுடைய முயற்சியாலையும் நான் அதை கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அடுத்து ப்ரிலிமினரி எக்ஸாம் ஃபர்ஸ்ட் பாஸ் பண்ணிட்டேன். மெயின் எக்ஸாம் IAS தேர்வை தமிழ்லேயே எழுதுறேன். அனைத்து கட்டுரை வடிவான அனைத்து பேப்பர்ஸையும் நீங்க தமிழ்லையும் எழுதலாம். இது நிறைய பேருக்கு தெரியாது. IAS தேர்வை நீங்க இங்கிலீஷ்லயும் எழுதலாம், தமிழ்லையும் எழுதலாம். நான் தமிழ்லேயே எழுதுறேன். எழுதி அந்த வருடம் தமிழ் இலக்கியத்துல ஐ காட் ஸ்டேட் ஃபர்ஸ்ட். எஸ்ஏல ஐ காட் நேஷனல் லெவல் 2nd மார்க். வெறும் தமிழ்லேயே எழுதி நான் இதை அச்சீவ் பண்றேன். தென் ஐ வென்ட் ஃபார் இன்டர்வியூ. ஐ லாஸ்ட் இட். ஓரிரு மதிப்பெண்கள்ல என்னுடைய வெற்றி வாய்ப்பை நான் நழுவ விடுகிறேன். ஸோ திரும்ப வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தோல்வி, ஒரு பெரிய வலி. என்னடா இது வாழ்க்கை, இவ்வளவு தூரம் நம்ம கிட்ட போயிட்டோம், கனவுகளோடு இருந்திருப்போம், நம்ம தான் அடுத்த IAS, அடுத்த மாவட்ட ஆட்சியர் அப்படிலாம் இருந்திருப்போம். சரி, இட்ஸ் ஓகே. ஒரு பெரிய தோல்வி. அதுக்கப்புறம் என்ன பண்ண, ரொம்ப மனசை தேர்த்திக்கிட்டு அகைன் ஐ ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் ஃபார் TNPSC. ஏன்னா அந்த டைம்ல TNPSC கால்ஃபர் வந்துச்சு. அப்போ குரூப் 2 TNPSC குரூப் 2 கால்ஃபர் வந்திருந்தது. நான் அப்ளை பண்ணி போய் எழுதினோடனே எனக்கு ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் போஸ்ட் கிடைச்சிது. எங்கள் ஊர்லேயே வருவாய் ஆய்வாளர் அப்படின்ற ஒரு பணி கிடைச்சிது. அடுத்து திரும்ப அகைன் ஒரு குரூப் 2 எக்ஸாம் எழுதினேன். அதில் செக்ரட்டரியேட்ல உதவி பிரிவு அலுவலர்னு சொல்லி ஒரு டெப்டி தாசில்தார் கேடர் இந்த போஸ்ட்டு, அந்த வேலை கிடைச்சிது. ஸோ திரும்ப என்னுடைய கனவு ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒரு IAS ஆகணும் அப்படின்னு, அட்லீஸ்ட் ஒரு குரூப் 1 ஆஃபீஸராவது ஆகணுன்றது என்னுடைய கனவு. தொடர்ந்து நான் என்ன பண்ணேன், குரூப் 1 எக்ஸாம் எழுதினேன். ஸோ குரூப் 1 எக்ஸாம் எழுதி இப்போ இருக்கக்கூடிய இந்த போஸ்ட்டுக்கு வந்தேன். இந்த போஸ்ட் வர்ற வரைக்கும் என்னுடைய உழைப்பையோ என்னுடைய முயற்சியையோ நான் நிறுத்தவே இல்லை. நம்மளை சுற்றி இருக்கவங்களும் சொல்லுவான், உன்னால முடியாதரா, நீ எல்லாம் கஷ்டம், அதெல்லாம் பணம் கொடுத்து வாங்குறாங்க, கவர்மெண்ட் வேலையெல்லாம் இப்பெல்லாம் TNPSC எல்லாம் சும்மா எல்லாம் பணம் வாங்கிட்டு போஸ்டிங் போடுறாங்க, அதெல்லாம் நம்பாதீங்க, தயவு செய்து நம்பாதீங்க. ஏனென்று சொன்னால் நான்லாம் TNPSCல கிட்டத்தட்ட ஒரு 5 எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கேன். எல்லாமே பெரிய பெரிய போஸ்ட். நான் எதுக்குமே 1 ரூபா கூட நான் செலவு பண்ண கிடையாது. எல்லாமே பியூர் மெரிட் தான். அதனால யாராவது ஊர்ல இருக்கவன் இந்த மாதிரி நீ அதெல்லாம் பணம் கொடுத்து வாங்குறது, நீ எல்லாம் படிக்கிறது வேஸ்ட்டு அப்படின்னு சொன்னா நம்பாதீங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புறேன். இதுல இருக்கக்கூடிய மாணவிகள், சார் நீங்க சொன்னதுபடி ஓகே சார், நானும் இன்னையிலேருந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறேன், ப்ரிப்பேர் பண்றேன், நியூஸ் பார்க்குறேன், அப்படிலாம் நான் ஓகே சார். அடுத்து நானும் இன்னும் பெரிய ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக ஆகணும், அட்லீஸ்ட் குரூப் 1 டெப்டி கலெக்டராக ஆகணும், இல்லை குரூப் 2 பாஸ் பண்ணணும், முனிசிபல் கமிஷனர் ஆகணும், சப் ரிஜிஸ்டர் ஆகணும், இல்லை அட்லீஸ்ட் குரூப் 4ஆவது ஆகணும். ஆனால் சார் நான் ரொம்ப படிக்க மாட்டேன், நான் ஒரு சுமாரான படிக்கக்கூடிய பொண்ணு தான், ரொம்ப பிரில்லியன்ட்லாம் கிடையாது. ஆனால் எனக்கும் நீங்கள் சொன்னதை வச்சு நானும்
ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு எனக்கும் ஆசையா இருக்கு, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னைக்கே போய் டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணணும். எப்படி சார்? நான் ஓரளவுக்கு தான் சார் படிப்பேன், ரொம்பலாம் படிக்க மாட்டேன், ஆனா நானும் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும், என்ன பண்ணலான்னு கேட்கறவங்களுக்கு இந்த பதில். நீங்க என்ன பண்ணணும்? இமீடியட்டா போய் டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்ல போத் லோயர் அண்ட் ஹையர் ஜாயின் பண்ணணும். ஒரு 6 மாசத்துல இங்கிலீஷ் அண்ட் தமிழ் லோயர் முடிச்சிடலாம். அடுத்த 6 மாசத்துல போத் ஹையர் முடிச்சிடலாம். முடிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சியில டைப்பிஸ்டுக்கு கிட்டத்தட்ட 10,000 போஸ்ட் கிட்ட கால்ஃபர் வருது. ஒவ்வொரு அரசு அலுவலகத்திலையும் இன்னைக்கு ரொம்ப டிமாண்டான போஸ்ட் என்னன்னா டைப்பிஸ்ட். ஏன்னா எந்த அதிகாரி இல்லைனாலும் அரசு நிர்வாகம் இயங்க முடியும், ஆனால் டைப்பிங்க்கு ஆள் இல்லைன்னா அரசு நிர்வாகம் இயங்காது. அதனால ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வருடமும் டிஎன்பிஎஸ்சில இருந்து கிட்டத்தட்ட 10,000, குறைஞ்சது 10,000 போஸ்ட் டைப்பிஸ்டுக்கு ஆள் எடுக்கிறாங்க. அப்ப நீங்க டைப்பிஸ்ட் முடிச்சீங்கன்னா நீங்கள் ஓரளவுக்கு போய் தேர்வு எழுதினாவே நீங்க பாஸ் பண்ணிடுவீங்க. நீங்க போய் மண்டையை உடைச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா இன்னைக்கு டைப்பிங் முடிச்சவங்க கம்மி, ஆனா டைப்பிங் முடிச்சு அரசு வேலைக்கு தேவைப்படும் ஆட்களுடைய எண்ணிக்கை மிக 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 அதிகம். அப்ப நீங்க ஓரளவுக்கு படிச்சுட்டு டைப்பிங் பண்ணாவே, டைப்பிங் பாஸ் பண்ணிட்டாவே உங்களுக்கு அரசு வேலை 100% உறுதி. இது ஓரளவுக்கு என்னால படிக்க முடியும், பட் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு ஆசையா இருக்கிறது இது. இன்னொருத்தவங்க, சார் நான் நல்லா படிப்பேன் சார், நான் தான் சார் யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர், காலேஜ்லயும் நான் நல்ல மார்க் எடுப்பேன் சார், above 70% சார், எனக்கு இந்த டைப்பிங்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை சார், நான் பெரிய வேலைக்கு போகணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இப்போ விஜயலட்சுமி மேடம் மாதிரி டிஆர்ஓ, அடுத்து ஐஏஎஸ், இல்லை இன்னும் பெரிய பெரிய பதவிக்கு போகணும், நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க டெய்லியும் செய்தித்தாள்கள் படிப்பதோடு டெய்லியும் 6th to 10th வரைக்கும் உள்ள அறிவியல், சமூக அறிவியல், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், பிளஸ் தமிழ் மீடியம்னா நீங்க தமிழ் புக், இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் புக். ஸோ இந்த புத்தகங்களை மட்டும் நீங்க கலெக்ட் பண்ணி டெய்லியும் படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா போதுமானது. தாராளமா நீங்க டெப்டி கலெக்டரை பாஸ் பண்ணலாம், முனிசிபல் கமிஷனர் பாஸ் பண்ணலாம், சப் ரிஜிஸ்ட்ரார் எக்ஸாம் பாஸ் பண்ணலாம், ஒண்ணுமே கிடையாது. ஏனென்று சொன்னால் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 60 to 70% கேள்விகள் உங்களுக்கு இந்த செய்தித்தாள்கள்ல தான் கேட்கறாங்க. கிட்டத்தட்ட 60 to 70% உங்களுக்கு கேள்விகள் கேட்கப்படுவது செய்தித்தாள்கள் தான். அப்ப ரிமைனிங் ஒரு 40 to 30% இந்த பேசிக் புக்ஸ் என்று சொல்லக்கூடிய டெக்ஸ்ட் புக்ஸ்ல இருந்து தான் கேள்விகள் கேட்கிறார்கள். அதுவும் நம்ம சமச்சீர் கல்வி புக்ஸ், தமிழ்நாடு அரசு பாடநூல் கழகம் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு ஸ்டேட் டெக்ஸ்ட் புக் கார்பரேஷன் போட்டிருக்கக்கூடிய சமச்சீர் கல்வி புத்தகங்கள் இன்னைக்கு என்சிஆர்டி புக்ஸ் என்று சொல்லக்கூடிய சிபிஎஸ்இ, இந்தியாவில் உள்ள சிபிஎஸ்இ மாணவர்கள் படிக்கின்ற புத்தகத்தை விட தரத்தில் பல மடங்கு உயர்ந்து இருக்கிறது அப்படின்றத மறுக்க முடியாத உண்மை. அப்ப டெய்லி நீங்க என்ன பண்ணணும்? உங்களுடைய நியூஸ் பேப்பர்ஸ் படிக்கிறதோட தினந்தோறும் இந்த புத்தகங்களை படிக்க வேண்டும். டெய்லியும் கும்பலா படிக்க வேணாம். நியூஸ் பேப்பருக்கு ஒரு மணி நேரம் எடுத்துங்க, படிக்க குறிப்பிடுங்க. அடுத்து எக்ஸ்ட்ரா ஒரு 2 மணி நேரம் இந்த 6th to 10th வரைக்கும் உள்ள புக்ஸை கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு டெய்லியும் ஒரு 2 மணி நேரம் நீங்கள் படிச்சீங்கன்னா நான் எங்க வேணாலும் எழுதி தரேன். நீங்கள் கல்லூரி படிப்பை முடிக்கின்ற பொழுதே நீங்கள் அரசு வேலைக்கு சென்று விடலாம். காலேஜ் முடிக்கிறப்பயே நீங்கள் அரசு வேலைக்கு சென்று விடலாம். நிறைய பேர் பண்ற தப்பு என்ன தெரியுங்களா? காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், காலேஜ் லைஃபை என்ஜாய் பண்ணுவோம், ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்றதான் நிறைய பேருடைய எண்ணமாக இருக்கிறது. ஆக்சுவலா சொல்ல போனா காலேஜ் பருவம்ன்றது என்ஜாய் பண்றதுக்கான பருவம் அல்ல, உங்கள் வாழ்க்கையை கட்டமைப்பதற்கான பருவம். வாழ்க்கையில அடுத்து நீங்க என்னவாக போகிறீங்க, வாழ்க்கையில் உங்களுடைய அடையாளம் என்ன, சமுதாயம் உங்களை எந்த விதத்துல அங்கீகரிக்க போகுது அப்படின்றத எல்லாமே நீங்க இந்த கல்லூரி படிப்பை எப்படி பயன்படுத்துறீங்க, இந்த கல்லூரியில் படிக்கின்ற பொழுது எப்படி நேரத்தை பயன்படுத்துறீங்கன்றத பொறுத்துதான் உங்களுடைய ஃபியூச்சர் வாழ்க்கை கட்டமைக்கப்படும். இப்ப நான் சின்ன வயசுல படிக்கும்போது நமக்கு நிறைய கனவுகள் இருக்கும்.
நிறைய ஆசைகள் இருக்கும். இப்ப நான் படிக்கும்போது எனக்கு வந்து என்னன்னா கோல்டு மேல ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பு. தங்கம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து அப்போ வந்து இந்த செயின் போடணும்னு ரொம்ப ஆசை. இந்த கோல்டுல செயின் போடணும், இந்த மாதிரி கோல்டுல வந்து ஒரு காப்பு போடணும். இந்த காக்க காக்க சூர்யா படம் பாக்குறப்ப எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு காப்பு போடணும் அப்படின்லாம் ஒரு ஆசை இருந்துச்சு. அதுவும் கோல்ட்ல போடணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அப்ப என்கிட்ட பணம் இல்லை. அப்ப எப்பெல்லாம் வந்து இந்த விஷயம்லாம் பாக்குறோம், அப்ப நம்ம சீக்கிரம் படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், இந்த மாதிரி காப்பு வாங்கி போடணும், இந்த மாதிரி நகை வாங்கி போடணும், ஜுவல் வாங்கி போடணும்னா இட்ஸ் ஏ சோர்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன். நீங்க சிரிக்க கூட செய்யலாம், ஏன்னா இதெல்லாம் ஒரு மோட்டிவேஷன் அப்படின்னு. வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களை ஊக்குவிக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், எங்க அம்மா அப்பாவை உலகம் ஃபுல்லா சுத்தி கொண்டு போய் காட்டணுன்றது என்னுடைய மிகப்பெரிய கனவு. நல்லா கவனிங்க, நான் போய் சுத்தி பார்க்கணுன்றது பெரிய விஷயமே இல்லை. நான் ஒரு குரூப் 1 ஆஃபீஸர். இன்னைக்கு வந்து மாசம் எனக்கு 1 லட்ச ரூபாய்க்கு மேல சம்பளம் வருது. தாராளமா என்னால உலக நாடுகளை, எந்த உலக நாடுக்கு வேணாலும் போய் போக முடியும், எந்த 5 ஸ்டார் ஹோட்டல் வேணாலும் தங்க முடியும். ஆனால் என்னுடைய கனவு நான் மட்டும் சுத்தி பார்ப்பதல்ல, என் அம்மா அப்பாவையும் அழைத்து கொண்டு உலக நாடுகளை சுற்றி காட்ட வேண்டும். அதுதான் என்னுடைய கனவு. ஸோ இந்த கனவு தான் என்னை டிரைவ் பண்ணுச்சு, என்னை வந்து சாதிக்க தூண்டுச்சு. நல்லா படிக்கணும், நம்ம ஒரு வேலைக்கு போகணும், அம்மா அப்பா வந்து உலகத்தையும் சுத்தி காட்டணும் அப்படின்லாம் வந்து என்னை டிரைவ் பண்ணுச்சு. ஸோ இன்னிலிருந்து உங்களுடைய கனவுகளை எழுதுங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், முதல் வேலையா போய் ஒரு டைரி வாங்குங்க. ஃப்ரீயா ஏதாவது டைரி யாராவது கொடுத்துருந்தா வெல் அண்ட் குட். இல்லையா, ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் 30 ரூபா 50 ரூபா 100 ரூபாய்க்கு நல்ல டைரி கிடைக்கும். அதை வாங்கி முதல்ல டைரியோட ஃப்ரண்ட் பேஜில் உங்கள் கனவுகளை எழுதுங்க. உங்கள் கனவுகள் என்ன, உங்களுடைய பக்கெட் லிஸ்ட் என்ன, வாழ்க்கையில எதை எதெல்லாம் சாதிக்கணும்னு நீங்க விரும்புறீங்க. தயவு செய்து இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நேரம் இருந்ததுன்னா ஈவினிங்ல யூடியூப்ல பக்கெட் லிஸ்ட்னு ஒரு படம் இருக்கு. BUCKET பக்கெட் லிஸ்ட் அப்படின்னு ஒரு படம். அந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஓடும். அந்த படம் ஃபுல்லா பார்க்கணும்னு கூட அவசியம் இல்லை, அதனுடைய தமிழாக்கம் இருக்கும். பக்கெட் லிஸ்டுடைய தமிழாக்கம் ஒரு 1/2 மணி நேரத்துல ஒரு பையன் அழகா அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான். முடிஞ்சா அதை பாருங்க. வாழ்க்கைனா அது என்னன்னு புரியும். வாழ்க்கைன்றது, இந்த ஏற்கனவே சொல்லிட்டேன், இதற்கு ஒரு கிடைக்கிறதுக்கு அரிய ஒரு விஷயம். அந்த வாழ்க்கைன்றது லைஃப் இஸ் ஒன் டைம் ஆஃபர்னு சொன்னேன். அந்த ஒன் டைம் ஆஃபரை எப்படி அதை யூஸ் பண்றதுன்றத அந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இன்னைக்கே இந்த மாதிரி ஒரு டைரி வாங்கி அந்த டைரியில உங்கள் கனவுகளை எழுதுங்க. ஃபர்ஸ்ட் உங்கள் கனவு, நான் வந்து என்னவாக போகிறேன், அந்த எய்ம் என்னென்ன. எங்க அம்மாவுக்கு வந்து நல்ல புடவை வாங்கி தரணும், எங்க அம்மாவுக்கு ஒரு 10 பவுன் நகை வாங்கி தரணும், எங்க அப்பாவுக்கு வந்து நல்ல ஒரு பைக் வாங்கி தரணும், எங்க அப்பாவுக்கு வந்து ஒரு செயின் வாங்கி போடணும். இதெல்லாம் என்னுடைய கனவா இருந்துச்சு. நான் எழுதியிருந்தேன். நான் படிக்கின்ற காலத்துல IAS ப்ரிப்பேர் பண்ணும்போது, டீச்சர் ட்ரைனிங் படிக்கும்போது நான் என் டைரியில எழுதியிருந்தேன். எங்க அப்பாவுக்கு வந்து, எங்க அப்பா ஏன்னா அழுக்கு கையிலேயே அழுக்கு வேஷ்டியோட தான் இருந்தார் எங்க அப்பா. ஸோ எங்க அப்பாவுக்கு வந்து ஒரு நல்ல கோட் ஷூட் வாங்கி தரணும் அப்படின்றது என்னுடைய கனவு. அவரை வந்து ஒரு கோட் ஷூட்ல அவரை பார்க்கணும். அதே மாதிரி அவருக்கு வந்து ஒரு 3 பவுன்ல 4 பவுன்ல ஒரு செயின் வாங்கி போடணும் அப்படின்றது எனக்கு கனவு. அதே மாதிரி எங்க அம்மாவுக்கு வந்து 10 பவுன்ல தாலிக்கொடி வாங்கி கொடுக்கணும். அதுவும் அந்த கஜலட்சுமி டாலர் வச்சு மோப்பு வச்சு ஒரு தாலிக்கொடி வாங்கி போடணும் அப்படின்லாம் வந்து நான் அதை எழுதி வச்சேன். ஸோ அதையெல்லாம் நான் இப்போதான் அதெல்லாம் நிறைவேற்றுறேன். ஒரு 2 to 3 months முன்னாடி தான் வந்து இதெல்லாம் என்னால் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு வந்து எனக்கு கிடைச்சது. ஸோ இந்த மாதிரி உங்களை மோட்டிவேட் பண்ணக்கூடிய விஷயங்கள், உங்களை வந்து டிரைவ் பண்ணக்கூடிய விஷயங்கள், வாழ்க்கைன்றது நல்லா புரிஞ்சுங்க. உங்களுக்காக வாழ்வது மட்டும் அல்ல வாழ்க்கை, உங்களை சுத்தி இருக்கவங்களை சந்தோஷப்படுத்தும். ரஜினிகாந்த் ஒரு படத்துல சொல்லுவார், சந்தோஷம் கொடுக்காத எல்லாத்தையும் தள்ளு, வாழ்க்கைனா தில்லா நில்லு அப்படின்னு சொல்லுவார். ஸோ வாழ்க்கையில ஒரு விஷயம் நீங்க செய்றீங்கன்னா அந்த விஷயம் உங்கள் அம்மா அப்பாவுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா, உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குமானா அந்த விஷயத்தை செய்யுங்க. திரும்பவும் சொல்றேன், அவங்களுக்கும் உங்க அம்மா அப்பாவுக்கும் உங்களை சுற்றியுள்ளவர்களுக்கும் நீங்கள் செய்யற ஒரு விஷயம், ஒரு செயல், ஒரு ஆக்டிவிட்டி, அது அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்றால் அதை செய்யுங்கள். இல்லை, அது அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது, அது அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், கவலையை கொடுக்கும்னா தயவு செய்து அதை தவிர்த்து விடுங்கள். ஏனென்று சொன்னால் இந்த உலகம் உங்களுக்கானது மட்டுமல்ல, உங்களை சுற்றி இருக்கவங்களும் சந்தோஷமா
பார்த்துக்கிறது தான் உங்களுடைய பொறுப்பு. இன்னைக்கு நிறைய பேர் சுத்திட்டு இருக்கான் பசங்க. இன்னைக்கு நிறைய பெண் குழந்தைகள், பெண் கல்லூரின்றதுனால இதை சொல்றேன். ஒரு கவிஞர் எழுதுனானா, தங்கமே தங்கம் தனியாக கிடைக்காதாம், உன் அன்னை மட்டும் எப்படி பெற்றெடுத்தால் உன்னை தனியாக, அப்படின்லாம் கவிதை எழுதுனா. ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒரு கவிஞர் சொல்றாரு, ஒரு சைக்காலஜிஸ்ட் சொல்றாங்க, பெண்கள் காதுகளின் வழியாக காதலில் நுழைகிறார்கள், ஆண்கள் கண்களின் வழியாக காதலில் நுழைகிறார்கள். அதை சொல்லுவாங்க. ரொம்ப பையன் கட்டக்கரையன்னு இருப்பான், பிள்ளைங்க மாதிரி இருப்பான், ஆனால் ஒரு பெண் குழந்தை அழகா இருக்கும், ஒரு ஏஞ்சல் மாதிரி, தேவதை மாதிரி. இப்பறம் இந்த பொண்ணு போய் இவனை லவ் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் கூட இருக்க பொண்ணு சொல்லியிருப்பான், ஓ ஏ பாரு பைக் வந்து சூப்பரா ஓட்டுறாண்டி, அவன் பைக்ல 8 போடுறாண்டி, அவன் அதை போடுறாண்டின்னு அவன் தோழி சொல்வதை இவள் காதுகளால் கேட்டு காதலில் நுழைகிறார். தயவுசெய்து நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஒரு சகோதரியா சொல்றேன், ஒரு சகோதரனா சொல்றேன், நீங்கள் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட லட்சியத்தை அடைகின்ற வரையில் உங்கள் காதுகளை மூடிக்கொள்ளுங்கள். இந்த உலகத்திலேயே சுயநலம் பிடித்த ஒரு மிருகம் இருக்குன்னா அது ஆணினம் தான். நல்லா புரிஞ்சுக்கிங்க. உங்கள்கிட்ட லவ் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு லவ் லெட்டரை கொடுத்துட்டு அதே லவ் லெட்டரை, அதே மெசேஜை 10 பேருக்கு அனுப்புவான். அட்டி டைம்ல ஒரு லவ் பண்ண மாட்டான், 10 லவ் பண்ணுவான். நீங்க 10ல ஒரு ஆள். நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஸோ நீங்க அதுக்கெல்லாம் இரையாகி விடாதீர்கள். வாழ்க்கை ரொம்ப ரொம்ப பெருசு, வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகானது. இந்த சாதாரண சின்ன சின்ன விஷயங்கள், அல்ப சந்தோஷத்துக்கு ஆசைப்பட்டீர்கள் என்றால் வாழ்க்கையில பேரின்பத்தை நம்மால் அடையவே முடியாது. அதனால ஒரு சகோதரனா சொல்றேன், தயவு செய்து அந்த பையனை பத்தி நீங்க நினைக்க வேணாம். பையன் வந்து படிக்கலாம் கூட, அவன் ரோட்ல கூட படுத்து பிச்சை எடுத்து கூட வாழ்ந்துருவான், அது பிரச்சனையே இல்லை. அவன் ரோட்லயோ இல்லை பஸ் ஸ்டாண்ட்லயோ படுத்து தூங்கினாவோ அவனை யாரும் கேட்க போறது இல்லை. ஆனால் பெண்களாகிய நீங்கள் அப்படி இருக்க முடியுமா என்பதை யோசித்து பாருங்க. அதனால தயவு செய்து வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட லட்சியத்தை அடைகின்ற வரையில் இது எல்லாத்தையும் ஒதுக்கிருங்க. ஏன்னு சொல்றேன்னா, நானே கண்கூட எங்க சொந்தக்காரங்கள்ல இருந்து, எனக்கு தெரிந்த நண்பர்கள்ல இருந்து நிறைய பேருடைய குடும்பங்கள்ல நான் பாக்குறேன், ஒரு சாதாரண விஷயத்துக்கு ஆசைப்பட்டு லவ்ன்ற பேர்ல நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கையை இழந்து விடுகிறார்கள். நான் சொல்றேன்ல, ஒண்ணு சொல்லி முடிச்சுக்கிறேன். உங்களை ஒருத்தன் பையன் லவ் பண்றான், உண்மையானுமே லவ் பண்றான், உங்களை மட்டும் உங்களுக்காக உயிரே கொடுப்பானா, அவங்கள்ட்ட ஒரு 2 நாள் அவன் போனை வாங்கி நீங்க வச்சிருங்கப்பா. நீயே வேணான்றான், உன் லவ்வும் வேணாம் நீயே வேணாம் அப்படின்றான். ஏன் என்று சொன்னால், ஒவ்வொரு ஆணின் செல்போன்லக்குள்ளேயும் 1000 காதல்கள் இருக்கு. அது பேருக்கு தான் காதல். நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ தயவு செய்து இந்த காதல் என்ற மாய வலையில் வீழ்ந்து விடாதீர்கள். வாழ்க்கையில உங்கள் அம்மா அப்பா, ஏற்கனவே சொன்ன, இந்தியாவில் உள்ள 35 பேருக்கு தான் 100 பேர் 35 பெண்களுக்கு தான் உயர்கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுல நீங்களும் ஒரு நாள். அந்த ஒரு வாய்ப்பை தயவு செய்து இது போன்ற தேவையில்லாத விஷயங்கள் உங்கள் கவனத்தை செலுத்தி வாழ்க்கையை வீணடித்து விடாதீர்கள். அங்க உங்க அம்மாவும் உங்கள் அப்பாவும் 1000 கனவுகளோடு வீட்டுல இருக்காங்க. என் புள்ள வந்து இந்த டிகிரி முடிச்சுட்டு பெரிய கலெக்டர் ஆகும், என் பொண்ணு டிகிரி முடிச்சுட்டு பெரிய ஆபீசர் ஆகும், என் பொண்ணு சம்பாரிச்சு எங்களை நல்லபடியா பார்த்துக்கும், எங்க வாழ்க்கை இவ்வளவு நாள் கஷ்டத்திலே போயிடுச்சு, என் புள்ள நல்லா சம்பாரிச்சு என் புள்ள நல்லா எங்களை எல்லாம் நல்லா பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லி 1000 பெற்றோர்கள் 1000 கனவுகளோடு உங்கள் மீது நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்கள். அதில் இந்த நம்பிக்கையை வீணாக்கி விடாதீர்கள். ஸோ தயவு செய்து இதையெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. கடைசியா நான் சொன்னதை சொல்லி முடிச்சிடறேன். 3 விஷயம், முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கேன். 1 நியூஸ் பேப்பர் ரீடிங், நியூஸ் பார்க்கறது. 2வது வந்து இந்த மாதிரி ஒரு டைரி. ஃபர்ஸ்ட் சொன்னது நியூஸ் பேப்பர் வாங்கி டெய்லியும் படிக்கணும், குறிப்பெடுக்கணும். 2வது வந்து இந்த மாதிரி ஒரு டைரி வாங்கி, இந்த டைரியில உங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன பண்றீங்க, எவ்வளவு நேரத்தை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க, அதை எந்தெந்த அடுத்த நாள் ரிவ்யூ பண்ணணும். சும்மா எழுதிட்டு மட்டும் போகக்கூடாது. நேற்று உங்களுடைய நேரம் எங்கு செலவிடப்பட்டது, அதுல எதெல்லாம் நல்ல விதமா செலவு பண்ணீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸாம் படித்தேன், புக்ஸ் வாங்கினேன், லைப்ரரி போனேன், இந்த மாதிரி நல்ல விஷயம். அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணேன், தோசை ஊற்றி கொடுத்தேன், சட்னி அரைச்சேன், இதெல்லாம் நல்ல விஷயம், ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயம். வீட்டு வேலைகள்ல அம்மாவுக்கு உதவுறதெல்லாம் நல்ல விஷயம். ஸோ இதெல்லாம் வந்து பிளஸ். இல்லை ரீல்ஸ் பார்த்தேன், யூடியூப் பார்த்தேன், ஃபேஸ்புக் பார்த்தேன்,
யூடியூப்லயும் நான் சொன்னேன் 10 நிமிஷத்துக்கு மேல உள்ள கண்டென்ட்டை கன்சியூம் பண்ணுங்க, இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்க்காதீங்க. ஸோ இது 2. 3வது டெக்ஸ்ட் புக் 6th to 10th வரைக்கும் உள்ள ஸ்கூல் புக்ஸை வாங்கி வச்சுக்கிட்டு அந்த புக்ஸையும் நியூஸ் பேப்பரையும் டெய்லியும் படிங்க. டெய்லியும் ஒரு 3 மணி நேரம் நீங்கள் செலவு பண்ணணும். 1 மணி நேரம் நியூஸ் பேப்பருக்கு, 2 மணி நேரம் சப்ஜெக்ட் படிக்க, உங்களுடைய 6th to 10th வரைக்கும் உள்ள சப்ஜெக்ட்ஸை படிக்க. ஸோ இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு, நாளைய வரலாறு நமக்காக உருவாகலாம் என்று கூறிக்கொண்டு, நல்லதொரு வாய்ப்பை வழங்கிய ரூசா ப்ராஜெக்ட் டைரக்டர் மிஸ் விஜயலட்சுமி மேடம் டிஆர்ஓ அவர்களுக்கும், இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய கொடைக்கானல் அரசு மகளிர் கலைக்கல்லூரியுடைய முதல்வர் அவர்களுக்கும், மற்றும் இவ்வளவு நேரம் என்னுடைய பேச்சை, ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மற்றவங்களுக்கு கொடுக்க முடியாத, விலை மதிக்க முடியாத ஒரு விஷயம்ன்றது தங்களுடைய நேரம் தான். ஸோ இவ்வளவு நேரம் என்னுடைய பேச்சை இவ்வளவு தூரம் பொறுமையாக கேட்டு இதை எந்த அளவுக்கு உருவாக்க முடியுமோ அவளை உள்வாங்கி கொண்ட அனைத்து எதிர்காலத்தில் இந்தியாவின் தூண்களாக வர இருக்கின்ற எதிர்கால IAS IPS அதிகாரிகள் ஆகிய உங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் ஒண்டர்ஃபுல் ஸ்பீச் சார். சார், இப்போ நம்ம மாணவர்களுக்கு என்ன பொதுவாகவே ஊக்குவிக்கிறது அப்படின்றது இப்போ ரொம்ப ரொம்ப அரிதான விஷயமா இருக்கும். இப்போ உங்களுக்கு இப்போ நீங்க சொல்லிட்டு வந்ததுல இருந்து உங்களுடைய லைஃப் ஃபுல்லாவே நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. லைஃப்ல நார்மல் ஃபேமிலியில நம்ம பிறந்து நம்மளால நம்மளுடைய லட்சியத்தை அடையணும்னா அதுக்கு என்னென்னலாம் நம்ம செஞ்சா நம்ம லட்சியம், இப்போ பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுடைய எய்ம் IAS ஆபீசர் ஆகணும்ன்றது. பட் இப்போ ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல IAS நீங்க அதுக்கு முயற்சி எடுக்கவே தேவையில்லை. IAS ஆபீசரா அதுவே IAS உங்களை தேடி வந்துடும். சோ அந்த ஒரு இதுக்காக நீங்க உங்களுடைய மனக்கிட்ட இவ்வளவு தூரம் செஞ்சது எல்லாமே வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி எனக்கு லைஃப்ல கூட ஒரு 2 இன்சிடென்ட்ஸ் வந்திருக்கு சார். ஆக்சுவலா நான் எங்க வீட்டுல கொஞ்ச நேரம் எடுத்துக்கிறேன் மேடம். GSC கொடைக்கானல் மேடம் பிரின்சிபல் ஒரு 2 விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு இது முடிச்சுக்கலாம் மேம். ஒண்ணு சொல்லுங்க. ஓகே. எனக்கு ஆக்சுவலா எங்க வீட்டுல நான் 3 எனக்கு அக்கா 3 பேருமே 10th பாஸ் பண்ணல. இப்போ நான் தான் எங்க வீட்டுல ஒரு ஹோப். இப்போ நான் 10th படிக்கிறேன். ஃபர்ஸ்ட் மிட் டர்ம்ல எனக்கு 4 மார்க் தான் நான் எடுத்துட்டேன் மேக்ஸ்ல. அப்போ என்னன்னா எங்க அம்மாவுக்கு ஒரே இது, என்ன பண்ண போறான்னு தெரியல, இவனை நம்பிதானே நம்ம ஃபேமிலியே இருக்கு, என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா என்னை கூப்பிட்டு எங்க அம்மா கேட்கறாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு. எனக்கு மேக்ஸோ சயின்ஸோ படிக்கிறதுல எனக்கு பிரச்சனையே இல்லை, எனக்கு புரியல. எனக்கு என்னன்னா அதுக்கு என்ன எனக்கு புரியல அப்படின்றதுதான் எனக்கு கஷ்டமா இருந்தது. அப்போ அவங்க கிட்டே ஒரு டியூஷனுக்கு நான் போய் சேர்ந்தேன். போய் பார்த்த உடனே எனக்கு அவங்க சொல்லும் போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. அடுத்து நான் பண்ணிட்டு 10th எனக்கு 73 மார்க் என்னால வாங்க முடிஞ்சது. அதே போல இன்னொரு இன்சிடென்ட் என்னன்னா, சார் சொன்ன மாதிரி இந்த தமிழ் மீடியம் படிச்சுட்டு இங்கிலீஷ்ல போறாங்களா, அது ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம். எனக்கு 10th வரைக்கும் நான் தமிழ் மீடியம். எனக்கு என்னன்னா நான் 10th எக்ஸாமே நான் எப்படி பண்ணேன்னா, ஒரு எஸ்ஏ நான் எப்படின்னா கடகன்னு இந்த எஸ்ஏ ரைட்டிங் இருக்கும். எனக்கு நடுவுல விட்டுட்டேன்னா ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லிட்டு வந்தாதான் எனக்கு அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகும். அப்படி ஒரு சுச்சுவேஷன். அப்படி இருக்கும்போது என்ன போய் எங்க அண்ணன் கசின் அவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் ஸ்டார்டிங்ல இருந்து அவங்க வீட்டுல இங்கிலீஷ் மீடியம் படிக்க வச்சுட்டாங்க. இப்போ நான் 11th போகணும். நான் அவர் என்ன பண்ணிட்டாரு, இங்கிலீஷ் மீடியத்தை நீங்க போய் சேர்ந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஃபோர்ஸ் பண்ணி சேர்க்க சொல்லிட்டாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல, உள்ள போயாச்சு, வெளியும் வர முடியாது, என்ன எப்படி என்னால அது சரி பண்றது தெரியல. அப்ப நான் என்ன பண்ணேன்னா அக்கௌண்டன்சி தான் எடுத்திருந்தேன். அக்கௌண்டன்சிக்கு இங்கிலீஷ் மீடியத்தை ஸ்கூல்ல அந்த புக்ஸ் கொடுத்துட்டாங்க. அதுக்கு ஈக்குவலண்டான தமிழ் புக்கை நான் வாங்கிட்டு ஒவ்வொரு சென்டென்ஸையுமே படிச்சுட்டு, சார் சொன்ன மாதிரி அதுல தெரியாத வார்த்தை, புரியாத வார்த்தை, எந்த வார்த்தை எனக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்ததோ அதை ஒரு டைரியில நான் நோட் பண்ண ஆரம்பிச்சேன். அதுல நோட் பண்ணி இந்த வார்த்தைக்கு இந்த மீனிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு 2 years கஷ்டப்பட்டு நம்ம பண்ணும்போது அதனுடைய பெனிஃபிட் எனக்கு எப்ப தெரிஞ்சதுன்னா, காலேஜ் பிகாம் நான் சேரும்போது எப்படி நான் இங்கிலீஷ் தமிழுக்கு எப்படி சும்மா நார்மலா படிச்சுட்டு போயிட்டு எக்ஸாம் எழுதுவோம் இல்லையா, அதே மாதிரி இங்கிலீஷ்க்கு நான் இம்பார்ட்டன்ஸ் நார்மலா போய் படிச்சுட்டு என்னால எக்ஸாம் ஈஸியா எழுத முடிஞ்சது. ஸோ
ஸோ அதனால சார் சொன்ன எல்லாமே அந்த நியூஸ் பேப்பர் ரீடிங்கு, டைரியில நோட் பண்றது, ஒக்காபுலரி இன்க்ரீஸ் பண்றது எல்லாமே 100% வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சார் நீங்க அதே போல இந்த டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி சொன்னீங்க சார். அப்புறம் வந்து யூட்டிலைசேஷன் ஆஃப் சோசியல் மீடியால வந்து எதுல நிறைய விஷயம் வருது. எப்பவுமே ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கிற மாதிரி நல்லதும் இருக்கும், ஒரு சில விஷயங்களும் இருக்கும். அதுல நம்மளுக்கு தேவையோ, யாரு என்ன கொண்டு வந்தாலும் சரி, அதுல இருந்து நம்ம எந்த நல்லதை எடுத்துக்கணும் அப்படின்றத மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னா கண்டிப்பா நம்மளுடைய கோல்ஸ் அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்னு சார் சொன்னாரு. எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு சார். ரொம்ப நன்றி. உங்களுடைய ஸ்பிரிச்சியஸ் டைம் வந்து எங்களுக்கு சொல்லுவீங்க. அதே போல எங்க மேடத்தை பத்தி நீங்க சொன்னீங்க. மேடம் பிஎஸ் விஜயலட்சுமி மேடத்தை பத்தி சொன்னீங்க. உண்மையிலுமே சார் நான் அவங்களை பார்த்து ரொம்ப பிரமிப்பாயிருக்கோம். ஏன்னா ஒரு சின்ன விஷயத்துல கூட நாங்க அவங்க கூடயே வந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதனால நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க எப்படி மற்ற ஆக்டிவிட்டியில எப்படி ரொம்ப சின்சியரா இருக்காங்களோ அதே மாதிரி ஆபீஸ்லயும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் ஒண்ணு செய்ய முடியாதுன்னு அவங்க கிட்ட போனாலே போதும், அந்த விஷயத்த அவங்க வந்து எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ அது மாதிரி ரொம்ப இதுவா இருந்தது சார். தேங்க்ஸ் ஃபார் த கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபார் உமன் கொடைக்கானல் அண்ட் தேங்க்யூ சார் ஃபார் யுவர் ஒண்டர்ஃபுல் ஸ்பீச். அப்போ ரூசாக்கு வந்து இந்த வாவ் ப்ரோக்ராம் இது நல்லபடியா நடக்கிறதுக்காக சார் மேடம் பிரின்சிபால் மேடம் அவங்களுடைய கருத்தை சொல்லுங்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு. மேடம் உடைய ஃபீட்பேக். மேடம் இடையில 2 வாட்டி பேசணும்னு நினைச்சாங்க, நான் கேட்க முடியல. அவங்களுடைய 2 வார்த்தைகள் பேசுறேன். குட் ஆஃப்டர்நூன் சார். மேடம் குட் ஆஃப்டர்நூன் மேடம். இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப லேக்கிங்கா இருக்கிறது செல்ஃப் மோட்டிவேஷன் தான். இன்னொன்னு வந்து அவங்க இந்த டைவர்ஷன்ஸ்ல இருந்து அவங்க வெளியே வரணும். ரெண்டையுமே நீங்க நல்லா சொன்னீங்க. அடுத்தது வந்து டைம் மேனேஜ்மெண்ட். இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த காரியங்கள்ல அவங்க கரெக்டா இருந்தாலே அவங்க எங்கேயோ போயிடலாம். ஏன்னா நமக்கு இல்லாத நிறைய வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால அவங்க அதை யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா முன்னாடி வந்தாங்கன்னா அவங்க ரொம்ப நல்ல ஒரு இடத்துக்கு அவங்க போவாங்கன்றதுல சந்தேகமே இல்லை. ரெண்டாவது இந்த மாதிரி ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்றது, நாங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு மாதிரி நாங்க அட்ரஸ் பண்ணாலும் வெளியில இருந்து ஒருத்தர் வந்து பேசும்போது அது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனோட அவங்க இருக்கிறதுக்கு நல்ல இதா இருக்கு. இப்போ உள்ள காலகட்டத்துல ரோல் மாடல்ஸே இல்லை சார். அவங்களுக்குள்ள ரோல் மாடல் எல்லாம் சினி ஆக்ட்ரஸஸ் இந்த மாதிரி போறாங்க. பொலிட்டிக்கல் ஃபீல்ட்லயே நம்ம ரொம்ப சொல்லிக்கிற மாதிரி ரொம்ப மாடல்ஸ் இல்லாத ஒரு சூழ்நிலையா இருக்கு. அந்த மாதிரி சமயத்துல இந்த ரியல் மாடல்ஸ் ஒண்ணு வந்து பேரண்ட்ஸா இருக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்த சிலருடைய லைஃப் அதை பத்தி அவங்க கேட்கும்போது மட்டும்தான் அது அவங்களுடைய மனசை தொடும். அந்த வகையில பார்க்கும்போது டூசா ஏற்பாடு செஞ்சிருக்கிற இந்த ஒரு நிகழ்ச்சி ரொம்ப மாணவர்களுக்கு பிரயோஜனமா இருக்குன்றத நானுமே ஃபீல் பண்ணேன். தேங்க்யூ சார். ஐ தேங்க் டாக்டர் விஜயலட்சுமி and then Rajaram sir and the other person who spoke just now. Thank you sir. Thank you very much ma'am. Thank you sir. Thank you sir. Thank you.